ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, ஆசீர்வாதமான இந்த நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்தில் வந்து நிற்கிறோம். தேவாவியானவர் ஐயா, எங்களை ஒருவரையும் சுவாமி எல்லோரையும் ஒருமுகப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் ஐயா நாங்கள் ஏறெடுக்கிற ஆண்டவரே விண்ணப்பங்கள், ஏறெடுக்கிற துதி பாடல்கள் எல்லாம் அங்கீகரிக்கும்படியாக எங்கள் மத்தியில் ஆவியானவர் அசைவாட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை எல்லாரையும் உம்முடைய கரத்தில் விட்டு கொடுக்கிறோம். தேவாவியானவர் பொறுப்பெடுப்பீராக. எல்லா தடைகளை மாற்றுங்க. தேவாவியானவர் மாத்திரம் சுவாமி எங்கள் மத்தியில் மகிமைப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை எல்லாரையும் விட்டு கொடுக்குறோம் ஐயா. ஆண்டவரே, எங்கள் மத்தியில் சுவாமி நீங்கள் மாத்திரம் ஆண்டவரே உயர்த்தப்பட தேவரீர் எங்களை நாங்கள் முழுமையாக எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை விட்டு கொடுக்கிறோம். ஆசீர்வாதம் பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஜெபத்தோட்ட ஜெயகீதங்களில் 67வது பாடல், 67, 67வது பாடல். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். தூய மனதுடன் துதிப்பார்கள், தூய மனதுடன் துதிப்பார்கள், துதித்து கொண்டிருப்பார்கள். ஆமென், துதித்து கொண்டிருப்பார்கள். ஆறுதல் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். உண்மையிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். ஓடினாலும் கலைப்படையார், ஓடினாலும் கலைப்படையார், நடந்தாலும் சோர்வடையார். ஆமென், நடந்தாலும் சோர்வடையார். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக்கொள்வார்கள். பாதையிலே நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக்கொள்வார்கள். வல்லமை மேலே வல்லமை கொண்டு, வல்லமை மேலே வல்லமை கொண்டு சீயோனை காண்பார்கள். ஆமென், சீயோனை காண்பார்கள். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, வேறிடத்தில் 1000 நான் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. வேறிடத்தில் 1000 நான் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தின், ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தின்
வாசலில் காத்திருப்பேன், ஆமென் வாசலில் காத்திருப்பேன். ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே ஆத்துமா தேவனையே உம்மை நோக்கி ஆர்வமுடன் கதறுகின்றது. ஆத்துமா தேவனையே உம்மையை நோக்கி ஆர்வமாய் கதறுகின்றது. உள்ளமும் உடலும் ஒவ்வொரு நாளும், உள்ளமும் உடலும் ஒவ்வொரு நாளும் கெம்பிருத்து சத்தமிடுது. ஆமென் கெம்பிருத்து சத்தமிடுது. ஆறுதல் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த முதல் ஸ்டான்ஸ் மறுபடியும் பாடலாமா? உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. தூய மனதுடன் துதிப்பார்கள், துதித்து கொண்டிருப்பார்கள். அந்த பல்லவியை நாம் மீண்டும் பாடலாம். உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். தூய மனதுடன் துதிப்பார்கள், தூய மனதுடன் துதிப்பார்கள், துதித்து கொண்டிருப்பார்கள். ஆமென் துதித்து கொண்டிருப்பார்கள். ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் எழும்பி நின்று, முடிந்தவங்க எழும்பி நின்று கொஞ்ச நேரம் கர்த்தருக்கு கனத்தை கொடுத்து நாம் அவரை துதிக்கலாம். உதடுகளின் பலிகளாக நன்றி செலுத்தும்படியாக அவரை நாம் துதிக்கும்படியாக. ஹல்லேலூயா. Glory, thank you, glory, hallelujah. Aviyanuvare stotharam, hallelujah, hallelujah, glory Lord. Father, we praise you, Lord. Hallelujah, hallelujah. எல்லா கண்களும் முடினவண்ணமாக. Oh, hallelujah. இயேசுவே, hallelujah, hallelujah. Thank you, glory, hallelujah. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. எல்லாம் ஆண்டவரே என் சிந்தனைகளை ஒருமுகப்படுத்துவீராக, என் துதிகளை ஏறெடுக்கும்படியாக. ஆண்டவரே அப்பா உம்மிடத்தில் நான் துதிகளை செலுத்தும்படியாக என் மனதை பக்குவப்படுத்துங்கன்னு சொல் கேளுங்க. ஹல்லேலூயா. ஓ நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவரே உதடிலே ஸ்தோத்திர பலிகளோடு உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்மை துதிக்கும்படியாக, உன் நாமத்தை உயர்த்தும்படியாக இந்த ஏழைக்கும் ஆண்டவரே தருணங்களை கொடுத்திருக்கிறீங்களே. நீர் எவ்வளவு நல்லவர். ஓ ஹல்லேலூயா. ஓ அவர் பரிசுத்தர். சொல்லுங்க, அவர் பரிசுத்தர். ஓ நீர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. நீர் யெகோவா தேவனாய் இருக்கிறீர். நீர் இருக்கிறவராகவே இருக்கிறீர். ஹல்லேலூயா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே ஆண்டவரே வாசம் செய்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே அதே நேரத்தில் எங்களுடைய துதிகளிலே நீர் வாசம் செய்கிறீர். ஹல்லேலூயா. ஓ க்ளோரி. ஹல்லேலூயா. எல்லாம் உங்க கிருபை ஆண்டவரே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் ஐயா, ஒவ்வொரு வாரமும் இந்த இடத்துல வந்தையா ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாக, எங்கள்
எங்களுக்கு தருணங்களை கொடுத்து வர்றீங்களையா, உமக்கு மனதார நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே எல்லாம் உங்க கிருபைன்னு சொல்லுங்க. ஆண்டவரே எல்லாம் உங்க கிருபை. ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்க உடைக்கப்பட்ட நேரத்துல எல்லாம் ஐயா எங்களை நீர் உருவாக்கி கொண்டே இருக்கிறீர் ஐயா, அதற்காக ஸ்தோத்திரம். எல்லாம் உங்க கிருபை. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபையிது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபையிது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையிது. நிறுத்தி பாடுங்க. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையிது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. கிருபையே, கிருபையே. அவரை பார்த்து, அவரை பார்த்து நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபையிது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபையிது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. ஓ கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் நடத்துகின்றது. ஹல்லேலூயா. யாரும் கை தட்ட வேண்டாம். இந்த பாடலில் ஒரு லைன் ஸ்டான்ஸை மாத்திரம் அப்படியே நிறுத்தி நிதானமாக அவருடைய முகத்தை பார்த்து நம்ம பாட இருக்கிறோம். நான் இருக்கிறது உங்க கிருபைப்பா. நான் இந்நாள் வரைக்கும் இந்த பூமியில் வாழுகிறது உங்க கிருபை. தேங்க்யூ, க்ளோரி. ஆண்டவரே, சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட நீங்கள் தான் இந்த கிருபை. ஆண்டவரே, உண்மை நான் உயர்த்துகிறேன் ஆண்டவரே என்று சொல்ல போகிறோம். யாரும் கைத்தட்டாமல் என் கூட சேர்ந்து ஸ்லோவாக அவரை பார்த்து, அவரை முகத்தை பார்த்து, நம்முடைய இதய கண்கள் அவர் மேலே ஃபோக்கஸாக இருக்கட்டும். அவரை பார்த்து நம்ம பாட இருக்கிறோம். ஹல்லேலூயா. யாரும் கைத்தட்ட வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்ந்து போன நேரத்தில் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையிது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையிது. கிருபையே, கிருபையே, மாறாத
ஏசப்பான்னு சொல்லுங்க. ஏசப்பா ஏசப்பா மாறாத நல்ல ஏசப்பா ஏசப்பா அந்த பெயரை சொல்லுங்களேன். ஓ மாறாத நல்ல ஏசப்பா 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 மாறாத நல்ல தந்தையே 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 மாறாத நல்ல தந்தையே 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 மாறாத நல்ல தந்தையே. ஹல்லேலூயா. ஆண்டவரே நீங்க தான் எனக்கு எல்லாம். ஆண்டவரே நீங்க எங்க கூட இருங்க. ஆண்டவரே எங்க பக்கத்தில் இருங்க. ஆண்டவரே நீங்க இல்லாம எங்களுக்கு நாங்கள வாழ முடியாத. ஆண்டவரே எங்க இருளான வாழ்க்கையில் நீங்க தான் வெளிச்சம் ஐயா. எங்க உயிரற்ற வாழ்க்கையில நீங்க தான் எனக்கு ஜீவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சம் என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானிரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனா. என் அம்மாவும் என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. எனக்கெல்லாம் எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. வியாதியின் நேரத்தில் வைத்தியனானிரே, தன்னை நேரத்தில் நண்பனானிரே. வியாதியின் நேரத்தில் வைத்தியனானிரே, சோதனை நேரத்தில் நண்பனானிரே. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. எனக்கெல்லாம் நீங்க தானப்பா. எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. எனக்கெல்லாமே எனக்கெல்லாம். எல்லாரும் சொல்லுங்க. ஓ எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. ஓ glory Lord. hallelujah hallelujah. ஆண்டவரே அவருடைய ரத்தத்தை பாட போகிறோம். இதுக்கப்புறம் நம்ம பாடுகிற இந்த கடைசி பாடலில் கைகளை தட்டி நாம் பாடலாம்.
இந்த நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தில் வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறவங்க ஆண்டவரே இந்த நேரத்தில் ஹல்லேலூயா நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் நம்புகிறோம் உம்முடைய ரத்தத்தில் வல்லமை உண்டு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை வல்லமை உண்டு உண்டு. நல்ல கைகளை தட்டி நான் விசுவாசிக்கிறேன் அவருடைய ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உண்டு வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு. நல்ல கைகளை தட்டி ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் தேவா எந்தே தேவை தேவா இப்போ இந்த தேவை தேவா எந்தே தேவை தேவா இப்போ தாரும் தேவா மாம்சமான யாவர் மேலோ ஆவியை ஊற்றுவேன் என்று மாம்சமான யாவர் மேலோ யா மேல ஊற்றுங்க ஊரு என்று முப்பர் வாலிபர் யாவரோ தீர்க்கதரிசனம் சொல்வாரே முப்பர் வாலிபர் யாவரோ தீர்க்கதரிசனம் பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கின் பொழிந்திடும் வல்லமை ஓ glory Lord ஓ ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை தேவை தேவா எனக்கு தாங்க எல்லாமை தாரும் இப்போ தாங்க எந்தே தேவை தேவா ஓ இப்போ தாரும் இந்த தேவை தேவா இந்த தேவை தேவா இப்போ தேவா பெந்தேகோஸ்தே நாளே போல பெரிய முழக்கத்தோடு பெந்தேகோஸ்தே போல பெரிய முழக்கத்தோடு வல்லமையாக இறங்கி வாரங்களினாலே நீரப்போ என்னை ஓ வல்லமையாக என்னை வரங்களினாலே நீரப்போ பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் தேவா எந்தே தேவை தேவா இப்போ இந்த தேவை எந்தே தேவை தேவா இப்போ தேவா மீட்கப்படும் நாளே இருக்கின்றே முத்திரையாக ஆவியை தாரோ மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான ஆவியை தாரோ பிதாவே என்று அழைக்க பிதாவே என்று அழைக்க புத்திர சுவிகாரம் பிதாவே என்று அழைக்க பிதாவே என்று அழைக்க புத்திர சுவிகாரம் இந்திடோ பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின்
உன்னதத்தின் வல்லமை ஆவியின் நல்ல கைகளை தட்டி வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் நல்ல அக்கினி பாஷையில பேசுங்க அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லம் என்ன நிரப்பும் ஆண்டவர் என்று கேளுங்க அக்கினியின் வல்லமை வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் தேவா இந்த தேவை தேவா இப்போ இந்த தேவை என்றே தேவை தேவா இப்போ இந்த தேவை என்றே தேவை தேவா அதை இப்போ தாரு தேவா இந்த தேவை என்றே தேவை தேவா அதை இப்போ தாரு தேவா ஹalleluya ஹalleluya அப்படியே ஹalleluya ஓ glory ஹalleluya இன்றே தேவை அதை இப்போ தாரும் ஆண்டவரே என்று கேளுங்க எல்லா வாயை திறந்து அக்கினி பாஷையிலே ஓ ரீமா லாரா காராபா ஷாத்தலாராபா ஓ ரீமா லாராதியா ஹalleluya ஏசாயா நாவை தொட்ட அக்கினி தள்ளல என் நாவை தொடட்டும் ஐயா ஓ glory in the name of Jesus ஹalleluya ஹalleluya என் ஆவியிலே உணர்கிறேன் अनेகர் சோர்ந்து போய் இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க ஆவியிலே ஒரு சோர்வு இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால எல்லாம் இயேசுவின் நாமத்தினால எல்லா ஆவியில் இருக்கிற எல்லா சோர்வுகள் இயேசுவின் நாமத்தில் மறையட்டும் ஐயா இயேசுவின் நாமத்தில் என்னை மீண்டும் உற்சாகப்படுத்துவீராக என் சோர்வுகள் மாறுவதாக என் ஆவிக்குரிய போராட்டங்கள் முடிவதாக ஓ ராக்கா லாராமா ஷாத்தா லாராபா எல்லாம் கேளுங்க ஆண்டவரே தாவீதின் குமாரனே என் மேல மன இறங்குங்கப்பா உம்மை நான் விட போவது இல்ல எல்லாம் பற்றி கேளுங்க ஆண்டவரே இந்த காரியத்தை நம்பி வந்திருக்கிறேன் இது நடக்குமா எவ்வளவோ கேள்வியோடு இந்த இடத்துல வந்திருக்கிற நண்பான தேவ பிள்ளைகளே ஹalleluya அவர் சொல்லுகிறார் அவர் சொல்லாகும் அவர் கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் எல்லா உலர்ந்த எலும்புகள் எல்லாம் அது உயிர் பெற செய்வாராக ஓ ராக்கா லாராமா ஷாத்தா லாராபா ஹalleluya ஹalleluya அவிசுவாச குறைவோடு இந்த காரியம் எப்படிங்க நடக்கும் இதுல என் நம்பிக்கை இழந்து இந்த இடத்துல நிற்கிறேன் ஆண்டவரே இது சாத்தியமாகுமா இது நடக்குமா பல வருடங்களாய் நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் ஹalleluya நம்முடைய தேவனுக்கு ஒரு நாமம் உண்டு அது என்ன தெரியுமா இல்லாமைகளை இருக்கிறவண்ணமாய் அழைக்கிற ஆண்டவர் அது இல்லாம இருந்தாலும் அது எனக்கு இருக்கிறது எஸ் glory Lord yes Father thank you glory அது இல்லாமல் போல் தெரியும் ஆனா அவர் அழைக்கிறார் பேர் சொல்லி சொல்லுகிறார் அந்த காரியத்தை செய்வேன் ஹalleluya hallelujah 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 thank you glory thank you Father thank you glory thank you Jesus hallelujah பல கேள்விகள் உள்ளத்தில் எழும்புகிறதல்லவா எஸ் லார்ட் ஹalleluya thank you என்ன அந்த கேள்வி ஆண்டவரோடு பேசுங்க பார்க்கலாம் அவர் நம்மோடு பேசும்படியாக நீங்க பேசுங்க பார்க்கலாம் ஆண்டவரே பல வருடங்களாக இந்த ஒரு காரியம் மாத்திரம் ஐயா என் வாழ்க்கையில பிள்ளை வாழ்க்கையில என் பொருளாதாரத்தில் என் சரீர சுகத்தில் என் ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த ஒரு காரியம் ஐயா தாமதிக்கிறது எல்லாம் கேளுங்க ஆண்டவரே ஹalleluya hallelujah hallelujah கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னாரே அதிக நாட்களாய் இருக்கிற பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது சுகம் விசுவாசிக்கிறவங்களுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறார் அவருடைய இரத்தத்தின் தழும்புகளால் நாம குணம் அடைகிறோம் oh thank you glory hallelujah thank you Jesus hallelujah thank you Father thank you Lord thank you Lord
ஹல்லேலூயா. நம்முடைய அலைச்சல்களை அவர் காண்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் எந்த காரியத்தை குறித்து துக்கமாய் இந்த இடத்தில் வந்திருக்கிறோமோ அது அவருக்கு நீங்க தெரியப்படுத்தியிருக்கிறபடியினால் நிச்சயமாய் ஆண்டவர் அந்த காரியங்களை செய்து முடிப்பார். அதை நம்புகிறவங்க, விசுவாசிக்கிறவங்க அவருடைய ஏற்ற நேரத்தில், அவருடைய காலத்தில் என்னுடைய குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் மகிமையிலே நிறைவேற்றுவார் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி அவருடைய நேரத்திற்காய் காத்திருக்கிறேன். அந்த விசுவாசத்தை கனப்படுத்தும்படியா, ஓ ஹalleluya, I am waiting for his timing. அவருடைய நேரத்திற்காய் நான் காத்திருக்கிறேன். ஹalleluya, ஹalleluya, ஓ glory, ஹalleluya. நிச்சயமாய் அந்த காரியத்தை நான் அனுபவிப்பேன் என்று விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, விசுவாச அறிக்கை செய்யுங்க பார்க்கலாம். நான் நம்புறேன், நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். இந்த தேவன் சதா காலங்களில் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய தேவனாய் இருக்கிறார். மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்த போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. Thank you Lord. உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய கைகளில் இருக்கிறோம். நீங்கள் எங்களை வரைந்து அழகு பார்க்குறீங்க ஆண்டவரே. அதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை நடத்தும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். முடிந்தவங்க நின்னே ஜெபிக்கலாம். இல்லாவிட்டால் நீங்கள் எப்படி ஜெபிக்க விரும்புகிறீர்களோ அப்படி ஜெபம் செய்யலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளவு நேரம் தேவனை நாம் ஆராதித்தோம். ஆண்டவர் நம்முடைய ஆராதனையிலே மகிமைப்பட்டதை நீங்கள் எல்லாரும் உணர்ந்தீங்க. அதுபோல் இந்த நேரத்திலையும் கூட நாம் அவரோடு பேசுகிற ஒரு நேரம். இந்த நேரத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றி கொடுக்கணும். ஒவ்வொருவரையும் நாம் ஒப்படைத்த ஆண்டு சமூகத்திலே நாம் ஜெபம் செய்யலாமா? ஆண்டவரே, உம்மை துதிக்கிற இயேசு சாமி, இந்த நேரத்தை கூட்டி கொடுத்தீங்களே ஏசப்பா. கர்த்தாவே, இவ்வளவு நேரமாய் ஆராதிக்க நீர் கிருபை கொடுத்தீரப்பா. அதுபோல சுவாமி, இந்த நேரத்திலையும் சுவாமி ஜெப வேளையை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, கொஞ்சம் கூட்டமாய் தகப்பனே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஏசப்பா. நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் தகப்பனே நீங்கள் தூபம் போல நுகர்ந்து ஏசப்பா எங்களுக்கு பதில் காண கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருடைய ஆவி ஆத்தும சரீரத்தை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க தகப்பனே. ஆண்டவரே, இங்க இருக்கிறது இருந்து கொண்டு வேற சிந்தனைகள் எங்களுக்கு வராதபடிக்கு தகப்பனே. ஆண்டவரே அப்பா, ஆவி ஆத்தும சரீரம் முழுவதும் தகப்பனே உங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ள இருக்கட்டும் சுவாமி. அப்பா, இந்த இடத்தை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நீங்க ஆளுகை செய்யுங்க. கரத்துல விட்டு கொடுக்கிறோம், பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த நேரத்திலையும் கூட ஒரு 3 குறிப்புகளுக்கு நம்ம இயேசு தொடுகிறார் ஃபேமிலிக்கா அந்த இருக்கிறவங்களுக்காக, நம்ம இயேசு தொடுகிறார் குடும்ப ஐக்கியத்தில் இருக்கிறவங்களுக்காக நாம் இந்த 3 குறிப்புகளுக்காக இப்பொழுது ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் பாரத்தோடு அந்த குறிப்புகளை உள்வாங்கி ஆண்டோடைய சமூகத்தில் பாரத்தோடு நம்ம ஜெபிக்கணும். யாரும் மௌனமாக இருக்கக்கூடாது. ஜெப சத்தங்கள் உயரணும். ஏன்னா நம்ம ஜெபம் பண்ணுறதை கர்த்தர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். சும்மா இருந்துட்டு போகிறதுக்கு இந்த நேரத்தை பயன்படுத்தாதபடி எல்லாரும் பாரத்தோடு இங்கிருந்து குறிப்புகள் சொல்லும் பொழுது நான் சொன்ன பிறகு கூட நிறைய நேரம் எடுக்கிறதே இல்லை. நீங்கள் அமைதியாக இருக்கிறத பார்க்குறேன். அப்படி இருக்கக்கூடாது. குறிப்பு சொன்ன உடனே அந்த குறிப்புக்காக பாரத்தோட ஜெபிக்கணும். மற்றவங்க எல்லாரும் அந்த குறிப்பை அதை உள்வாங்கி அதுக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். அப்படி நல்ல சத்தமாக உயர்ந்த சத்தத்தோடு ஆண்டவர் சமூகத்தில் நாம் இந்த குறிப்புகளை வைத்து நாம் ஜெபம் பண்ண போகிறோம். சிறு பிள்ளைங்க இருக்கிறாங்க, வாலிப பிள்ளைங்க இருக்கிறாங்க, பேர பிள்ளைங்க, அவங்களுடைய வேலை காரியங்கள், திருமண காரியங்கள், பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கணும். வாலிப பிள்ளைங்க தீமையான காரியத்திலேருந்து அவங்க விடுதலை பெறணும். படித்து கொண்டிருக்கிற பிள்ளைங்களை ஆண்டு நல்ல ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும் கொடுத்து கர்த்தர் வழி நடத்தணும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு
சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க எல்லாரையும் ரத்த வேலி, அக்கினி வேலி போட்டு ஆண்டவர் பாதுகாக்கணும். ஒரு பரிசுத்த ஜீவியம் அது நாளில் இல்லை, எல்லா வாலிப பிள்ளைகளுக்குள்ளாக, சிறு பிள்ளைகளுக்குள்ளாக ஒரு பரிசுத்த ஜீவியம் உண்டாகணும். நல்ல சுக பலன் அந்த பிள்ளைங்களுக்கு இருக்கணும். இந்நாட்களில் அநேக பலவீனங்கள், சின்ன பிள்ளைங்கள்ட்ட கேட்டால் கூட அவங்களுக்கு கால் வலிக்குது, கை வலிக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லாதபடி பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு சுகம் எல்லா பிள்ளைகளுக்கும் கிடைக்கணும். அவங்க மற்றும் எல்லா வாலிப பிள்ளைங்களும் சிறு பிள்ளைங்களும் சாட்சியாக மற்ற புறஜாதிகள் மத்தியில் அவங்க ஜீவிக்கணும். அதுபோல் கற்பத்தின் கனி இல்லாத பிள்ளைகளுக்காக நாம் இந்த நேரத்தில் இதோடு குறிப்போடு சேர்ந்து நாம் ஜெபிக்கணும். தர்மேந்திரா, மனேஷா, பிரிசில்லா, அனுஷ்யா, இன்னும் உங்களுக்கு யாரெல்லாம் தெரியுதோ, ஆனால் இந்த பேரை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி, இந்த பேரை தர்மேந்திரா, மனேஷா, பிரிசில்லா, அனுஷ்யா, இவங்களுக்கு ஆண்டவர் கற்பத்தின் கனியை கொடுக்கணும். அநேகர் இந்த இடத்துல குழந்தை பாக்கியம் இல்லாது இருந்த பொழுது தேவன் எல்லாருக்கும் ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். நீங்கள் நன்மைகளை பெற்றுக்கொண்டீங்க, அதே நன்மை அவங்க துக்கத்தோடு இருக்கிறவங்களுக்கும் நாம் ஜெபம் பண்ணி அதை வாங்கி கொடுக்கணும். அதனால் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கும் கற்பத்தோடு இருக்கிற பிள்ளைங்களும் அவங்க நல்ல சுகப்பிரசவத்தோடு குழந்தைகளை பெற்றெடுக்கணும். இந்த காரியத்தை மனதில் வைத்து இங்கு வருகிற பிள்ளைகள், அவள் குடும்பங்கள், அவள் சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், அவள் திருமண காரியங்கள், வேலை படித்து விட்டு வேலைக்காய் காத்திருக்கிறாங்க, படிக்கிறாங்க, அந்த பிள்ளைங்களுக்கு ஞானம் இதெல்லாம் வச்சு ஒரு பாரத்தோடு ஜெபம் பண்ணலாமா? ஆமேன். எல்லாரும் ஜெப சத்தம். ஆமேன், ஆமேன். அப்பா ஸ்தோத்திரம் சுவாமி ஜீசஸ். ஆமேன். யாரிடம் செல்வோம், ஜீவனுள்ள வார்த்தை நீரே ஐயா, ஜீவனுள்ள வார்த்தை நீரே ஐயா, ஜீவனுள்ள வார்த்தை நீரே. வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ, போற்றுகிறோ தேவா, உம்மை வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ, போற்றுகிறோ தேவா. எங்களை அதிகமா நேசித்து வருகிறார் எல்லாரும் நன்றியோட எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? சத்தம் ஜெப ராஜா, மை துதிக்கிற ராஜா. ஆமென். வானமோ என் சிங்காசனம், பூமி என் பாதபடி என்று சொன்னீங்களே ஐயா. ஆமென். இந்த பாதபடிகளை நாங்க நிக்கிறோம் அப்பா. நீர் கேட்கிற விண்ணப்பத்துக்கு நீர் பதில் கொடுக்கிற தெய்வமா இருக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த ஆசீர்வாதங்களுக்கு எங்களுடைய பாவங்களை தடையா இருக்குமானால் ஐயா, எங்களை ஒரு விசை தயவாய் நீர் மன்னிக்கும்படியாய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நாங்கள் ஜெபிக்கும் போது ஐயா, எங்களுடைய இருதயத்தை நீர் ஒருமுகப்படுத்தும்படியாய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. சொல்லப்பட்ட குறிப்பை உமது பாதத்திலே நாங்கள் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சிறு பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. என் தேவாதி தேவனே, எத்தனையோ பிள்ளைகள் ஐயா சுகீனத்தோடு காணப்படுகிறாங்கப்பா. அந்த பிள்ளைகளுக்கு நீங்க நல்ல சுகத்தை நீர் தரும்படியாய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. பெற்றோராகிய நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்க்கக்கூடிய கிருபைகளை ஒவ்வொரு பெற்றோருக்கு நீங்க தந்தரும்படியாய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, துதிக்கிற ராஜா. என் நாளைக்கு ராஜா ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. எத்தனையோ பிள்ளைகள் சாமி காலேஜுக்கு போகிறாங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்கப்பா. எங்களுடைய பிள்ளைகளை போக்களே வரத்திலும் எங்களுடைய பிள்ளைகளை ஐயா நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தில் தானே நமது வேத வசனம் சொல்கிறது ஐயா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை ஐயா எந்த விதமான பாவத்துக்கு விழுந்து விடாதபடி எங்க பிள்ளைகளை நீங்க பலப்படுத்தும்படியாய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது வழி இதுவே இதுவே நடவுங்கள் என்ற பின்னாளுடைய சத்தத்தை கேட்கும்படியான கிருபைகளை எங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க கொடுத்தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எத்தனையோ பிள்ளைகளை பார்த்தோம் வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டு இருக்கிறாங்க ஐயா. எங்களுடைய வாழ்க்கை பிள்ளைகள் ஐயா யோசிப்பை போல பாவத்துக்கு விட்டு விளையோடுகிற பிள்ளைகளாய் காணப்பட என் தேவன் நீர் கிருபை செய்தரும்படியாய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம். எத்தனையோ பிள்ளைகள் படித்திருக்கிறாங்க, படித்த பிள்ளைகளுக்கு வேலை இல்லாதபடி கஷ்டப்படுகிறாங்கப்பா. எத்தனையோ பெற்றோர்கள் பைசாக்களை செலவழித்து படிக்க வைத்திருக்கிறாங்க. என்னுடைய பிள்ளைக்கு வேலை இல்லையே என்று அங்கலாய்த்துக் கொண்டு இருக்கிற பிள்ளைகள் ஐயா அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகள் ஐயா அவங்க வேலை தேடி போகும்போது அந்த அதிகாரியுடைய கண்களை தயவு கிடைப்பதற்கு என் தேவன் நீர் கிருபை செய்யும்படியாய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம்.
நாளுக்குள்ள ராஜா நன்றியோடு சோத்தரிக்கிறோம். ஒப்பா நன்றியோடு சோத்திருக்க. எத்தனையோ பிள்ளைகள் ஐயா குழந்தை பாக்கியம் இல்லாதபடி ராஜா, எத்தனையோ பிள்ளைகள் ராஜா உமது இல்லத்துக்கு ஓடி ஓடி வராங்கப்பா. அவங்களோட ஓடுற ஓட்டங்கள் வீணாக போய்விடக் கூடாது ராஜா. என் தேவாதி தேவனே நன்றியோடு சோத்தரிக்கிறோம் ஐயா. தனிவந்தருக்காக நாங்க ஜெபிக்கிறோம், பிரியாளுக்காக ஜெபிக்கிறோம், மனசலுக்காக ஜெபிக்கிறோம், செல்வக்கணிக்காக நாங்க ஜெபிக்கிறோம், கிளினாளுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. என் தேவாதி தேவனே தாப்பட அன்னமணிக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. இது எத்தனையோ பிள்ளைகள் பேர் தெரியாதபடி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்க சமூகத்துல பீலாவுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு பிள்ளைக்கு ஐயா ஏற்ற நாட்களை ஐயா நீர் சர்ப்பத்தின் கனிகளை நீர் கொடுக்கும்படியாய் நன்றியோடு சோத்தரிக்கிறோம். அந்த அண்ணாலே சாராலே நீர் கடாச்சி தரே ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் கடாச்சிக்கும்படியாய் நன்றியோடு சோத்தரிக்கிறோம் ஐயா. துதிக்கிறோம். என் தேவன் எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார் என்று பிள்ளைகளை சாட்சி சொல்ல ராஜா. என் தேவன் கிருபை செய்தபடியாய் நன்றியோடு சோத்தரிக்கிறோம். அவங்க அங்கலாய்ப்பை நீங்க பாருங்க ராஜா. உங்களுடைய கண்ணீரெல்லாம் என் துருத்திலவோ நான் வைத்திருக்கேன் என்று சொன்னீங்களப்பா. பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்து இந்த 2025 ஆண்டுகள் அவங்களுக்கு சாமி ஒரு ஆசீர்வாதமான ஆண்டுகளாயப்பா காணப்பட என் தேவன் கிருபை செய்யும்படியாய் நன்றியோடு சோத்தரிக்கிறோம். இந்நாட்களை கற்பத்தை சுமந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஏற்ற நாட்களை ஐயா அந்த கற்பத்தின் கடிய சாமி அவங்க பெற்றெடுப்பதுக்கு என் தேவன் சாமி பலப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. பிரச்சைகிற நான் பிரச்சை மேல் இருப்பேனோ, நான் பிரவேசத்தை தடுப்பேனோ என்று சொன்னீங்களப்பா. ஏற்ற நாட்களையப்பா பிள்ளைகளுக்கு தாயும் சாமி குழந்தைமா நீ பிரித்தெடுக்கும்படியாய் நன்றியோடு சோத்தரிக்கிறோம். நீர் அப்படி செய்யப்பதற்காக நன்றியோடு சோத்தரிக்கிறோம். மீதானத்தை கூட உங்கள் கரத்திலே நாங்கள் தருகிறோம், துதிக்கிறோம், நீர் எடுத்துக்கிறோம். இயேசு நினைக்கிற நல்ல தகப்பனே. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரே அப்பா இந்த ஜெப விண்ணப்பத்தை நீங்க கேட்டீங்க சுவாமி. ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளை வாலிப பிள்ளைகளும் சுவாமி சிறு பிள்ளைகளும் தகப்பனே உங்க பரிசுத்தத்திலையும் கர்த்தாவே ஆண்டவரே உங்களுக்கு ஒரு சாட்சியாக அந்த பிள்ளைகள் வாழத்தக்க ஆண்டவர் கிருபை செய்யுங்கப்பா. எதையெல்லாம் விட வேண்டுமோ கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு தகப்பனே அத்தனையும் அந்த பிள்ளைகளிடம் இருந்து கர்த்தாவே ஆண்டவரே அதை விலக்கி அவர்களை பரிசுத்தம் பண்ணுவீராக தகப்பனே. ஆண்டவரே அப்பா அப்பா நாங்கள் கேட்டது போல அந்த பிள்ளைகள் குழந்தை பாக்கியத்தை சீக்கிரத்திலே அவர்கள் ஆண்டவரே அதை கண்டடைய ஆண்டவரே நீங்க உதவி செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கூப்பிடு நீ பாதில் கொடுப்பான் குறையை எல்லாம் நிறைவாக்குவா. கூப்பிடு நீ பாதில் கொடுப்பா உன் குறையை எல்லாம் நிறைவாக்குவா. உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவா. உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவா. கொண்டாடுவோ கொண்டாடுவோ கவலைகள் மறந்து நாம் பாடுவோ. கொண்டாடுவோ கொண்டாடுவோ கவலை மறந்து நாம் பாடுவோ. இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோ. கைதட்டி பாடுவோ. ஹல்லேலூயா. அடுத்து குடும்ப சமாதானத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். எத்தனையோ குடும்பங்களில் நாட்களில் சமாதானம் இல்லை, அன்பில்லை, ஐக்கியம் இல்லை, ஒருத்தர் விட்டு கொடுக்குற மனப்பான்மை இல்லை. கணவன் ஒன்று சொன்னால் உடனே அந்த மனைவி எதிர்த்து பேசுறது, மனைவி ஒன்று சொன்னால் கணவனுக்கு பிடிக்கிறதில்ல, 2 பேரும் பிள்ளைங்க அவங்களை எதிர்த்து பேசுறது, இப்படிப்பட்ட சூழ்நிலை குடும்பங்களில் காணப்படுகிறது. உடன்பிறப்புகள் அவங்களோட ஒரு ஐக்கியம் இல்லை. எத்தனையோ பேர் உடன்பிறப்புகளோட, அதாவது அவங்களுக்கு பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க கூட வருஷ கணக்காக பேசாமல் இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் கிறிஸ்தவங்க இருக்கவே கூடாது. அவங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை மாறணும். இங்கே யாரெல்லாம் வந்திருக்கிறீங்களோ உங்கள் சகோதரர் கூட நீங்கள் பேசாமல் இருக்கிறீங்கன்னா அது நம்ம ஜெபம் கேட்கப்படாது. நம்ம போய் அவங்க பேசுகிறாங்களோ இல்லையோ நம்ம போய் ஒப்புரவாகணும். அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்துக்குள்ளாக நம்ம வரணும். அப்புறம் ரட்சிப்பு, அதாவது இப்போ அவங்க ஒருவேளை உங்கள் உடன்பிறப்புகள் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். நீங்கள் யாருக்காவது ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணிட்டு இருப்பீங்க. கணவர் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம்.
மனைவி ரட்சிக்கப்படாமல் இருக்க, பிள்ளைங்க ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க. இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை ஒவ்வொருவரும் நம்ம இந்த ஜீசஸ் சர்ச்சஸ் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரும் ரட்சிப்பை கண்டடையணும். அதாவது இப்போ கணவன்மாரெலாம் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு அவங்க சம்பாரித்து உங்களுக்கு வந்து அந்த தேவைகளை பூர்த்தி பண்ணுறாங்க. ஆனால் அவங்க ரட்சிப்புக்கு நம்ம ஜெபம் பண்ணாமல் நம்ம சும்மா இருந்து கொண்டு இருக்கிறதுக்கு அது நாட்கள் அல்ல. ஏன்னா நம்ம கையில் அந்த கணவரை கொடுத்துருக்குறாங்க, நம்பி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் கணவருக்காக நீங்கள் பாரத்தோடு செபிக்கணும். அவங்க எல்லாருக்கும் நீங்கள் செபிக்கிறத காட்டிலும் அதிகமாக அவங்க செபிக்கணும். அந்த காரியத்துக்காக பாரப்படணுமே தவிர மற்ற பாரங்களை எல்லாம் மாற்றி வைங்க. ஒருவேளை குடிக்கிறவங்களா இருக்கலாம், அவங்க சினிமா கூட பார்க்கலாம், எப்படி தேவனை விட்டு தூரமாக இருக்காங்க, அவங்க எல்லாம் ஜெபிக்கணும். குடும்ப ஜெபம் எத்தனையோ வீடுகளில் இல்லை, அதாவது கணவன்மார் வந்து அமருகிறது இல்லை. அப்படி இருக்கப்பட்ட நேரத்தில் பெண்கள் வந்து நம்ம சும்மா இருக்க வேண்டிய காலம் அல்ல. அவர்களை வந்து நம்ம கையில் கொடுத்துருக்குறாங்கன்னா நாம் அவங்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கணும். அவங்க ரட்சிக்கப்படணும், அந்த ரட்சிப்புக்காக நம்ம ஜெபிக்கணும். பிள்ளைகள் ரட்சிப்படையிலையா, ஆண்டவர் சொன்னார் எனக்காக அழாத உனக்காக உன் பிள்ளைக்காக அழுன்னு சொல்லிட்டாரு. அப்போ நம்ம பிள்ளைங்களுக்காக அழணும், நம்ம குடும்பத்துக்காக அழணும். மற்ற காரியங்களை மேன்மையாக வச்சுக்கிட்டு நம்ம அதையே பேசி பின்கொண்டு அலையாத படிக்கு இனி உள்ள நாட்களில் நம்ம குடும்பங்கள் எப்படி இருக்கிறது, நம்ம எப்படி இருக்கோம், நாம் மட்டும் இன்றைக்கி ஜெபிக்கிறோமா, பெண்களாகிய நாம் மட்டும் ஜெபிக்கிறோமா, நம்ம வீட்டில் இருக்கிற யாரும் ஜெபிக்கலையா? அப்போ உத்தரவாதம் எடுக்கணும். அதை நம்ம வந்து அதை நினச்சி வேதனை அடையணும், அதை நினச்சி கண்ணீர் விடணும். இதை விட்டுட்டு மற்ற காரியங்களுக்காக ஓடுகிறத நீங்கள் விட்டு எல்லாரும் தன்னுடைய கணவருக்காக பிள்ளைகளுக்காக அவங்களுக்காக ஜெபிக்கணும். யாருக்கெல்லாம் ரட்சிப்பு உடன்பிறப்புக்கெல்லாம் நீங்கள் யாருக்கு ரட்சிப்புக்காக நீங்கள் ஜெபிச்சுட்டு இருப்பீங்க, இந்த வேலைக்கு கிடக்கிற அத்தனை பேர் வேலைக்குள்ளாக வரணும். இந்த காரியத்திற்காக பாரத்தோடு ஒருவர் ஜெபம் பண்ணலாமா? பெயர் சொல்லி அழைத்ததாலே அவர் உள்ளங்கரத்தில் வரைந்தார், என் உருவம் அவரும் அறிந்தார். என்னை முன் குறித்த இயேசு பெயர் சொல்லி அழைத்ததாலே அவர் உள்ளங்கரத்தில் வரைந்தார், என் உருவம் அவரும் அறிந்தார். என்னை ஒருவன் தொடுவானாகில் அவர் கண்ணின் மணியை தொடுவான். என்னை ஒருவன் தொடுவானாகில் அவர் கண்ணின் மணியை தொடுவான் என்று சொன்ன வாக்கின்படியே சொல்லி வார்த்தையார் என்றும் நிறைப்பார். பயமில்லை இனி இல்லை, அல்லேலூயா பாடி முன் செல்லுவேன். பயமில்லை இனி இல்லை, அல்லேலூயா பாடி முன் செல்லுவேன். இரக்கமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த அருமையான ஜெப வேளையில ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேக ஜெபங்களை ஆண்டவரே, அநேக விண்ணப்பங்களை உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம் ஐயா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த நாட்களில் ஆண்டவரே குடும்பங்களிலே காணப்படுகிறதான விளைவுகளுக்காக ஆண்டவரே, சமாதானம் இல்லாமைக்காக, பலவிதமான சூழ்நிலைகளிலே வாழுகிறவர்களுக்காக உடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம் ஐயா. கணவன் மனைவிக்குள்ளே சமாதானம் இல்லை ஆண்டவரே, பிள்ளைகள் பெற்றோர்களுக்குள்ளே சமாதானம் இல்லை ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. இப்படிப்பட்டதான பொல்லாத உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவ சமாதானம் ஆண்டவரே, அன்று கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா. நீர் மரித்து உயிர்த்தெழுந்த பொழுது, பரலோகம் சென்ற பொழுது, நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு உங்களையும் நான் சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்னீங்களே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா. உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, நான் வைத்து போகிற சமாதானம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய சமாதானத்தை ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, அனுபவிக்கும்படியாய் செய்வீராக. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. கணவன் ஆண்டவரே தன் இஷ்டம் போல வாழுகிற கணவர்கள் உண்டு கர்த்தாவே, பொறுப்பில்லாத கணவர்கள், குடும்பத்தை கவனிக்காத கணவர்கள் உண்டு ஆண்டவரே. இஷ்டம் போல வாழ்ந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, குடும்பத்தை ஆண்டவரே
தீய வழியிலே நடத்தி செல்கிறவர்களை உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம் அப்பா. நன்றியோடு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். போதை வஸ்துகளுக்காக, ஆண்டவரே கஞ்சா வஸ்துகளுக்காக, ஆண்டவரே பீடி சிகரெட் ஆண்டவரே போன்ற ஆண்டவரே வஸ்துக்களை அறிந்து கொண்டு ஆண்டவரே பொறுப்பில்லாத நடக்கிற கணவர்களை உம்முடைய பாதத்தில் வைத்து செபிக்கிறோம். இந்த தீய ஆண்டவரே சக்திகள் அவர்களை விட்டு விலகட்டும் ஐயா. உம்மை கண்டுகொள்ளட்டும் ஆண்டவரே. வேத வசனம் அவர்களுக்குள்ளே கிரியை செய்யட்டும் ஐயா. பாவம் இல்லாதபடி பரிசுத்தமாய் வாழ்வதற்கான வழிகளை தெரிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த நாட்களில் ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. சிறு பிள்ளைகளும் ஐயா குடிகளுக்கு அடிமைகளாகி கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா தன் வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ளுகிற பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் வைக்கிறோம் ஐயா. கஞ்சா போன்ற போத வஸ்துகளுக்கு அடிமையாய் இருக்கிற பிள்ளைகளை உம்முடைய பாதத்தில் வைத்து செபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை ஆண்டவரே அவர்களை கர்த்தர் ஸ்தோத்திரம் ஐயா ஒரு விழிப்புணர்வை உண்டாக்கி பாவம் என்னும் அடிமையில் இருந்து கர்த்தர் விலகி ஆண்டவரே பரிசுத்தத்திற்காக அழைக்கப்பட கர்த்தர் உம்முடைய சமூகத்திலே செபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே இந்த நாட்களிலே சில ஆண்டவரே பெண்களும் ஐயா அடிமைகளாய் இருக்கிறார்கள் போதை வஸ்துகளுக்கு. கர்த்தர் தாமே நீர் கர்த்தாவே குடும்ப பொறுப்புள்ளவர்களாய் நடந்து கொள்ள அவர்களையும் சந்திக்கும்படி உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே பொறுப்புள்ள கணவர்களாக பொறுப்புள்ள மனைவியாக குடும்பத்தை நடத்தி செல்ல தேவ கிருபை அவர்களை தொடும்படியாக ஜெபிக்கிறோம். நன்றி அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. அழிந்து போகிற ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. இந்த சரீரத்திற்காக பொல்லாப்புகளை அனுபவித்து ஆண்டவரே சீக்கிரத்தில் மரணம் அடைகிறவர்களை கர்த்தர் சந்தித்து அவர்களை கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய நல்வழியிலே நடத்த உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நன்றி ராஜா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் பலவிதமான ஆண்டவரே பாவ அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களை ரட்சிப்புக்கேற்ற வழிகளை கர்த்தர் உருவாக்குவீராக. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்கிற அனுபவத்தை பெற்றுக் கொண்டவர்களாய் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அவர்களை காத்து வழி நடத்துவதாக. நன்றியோடு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. வாலிப உள்ளங்களையும் உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம் ஐயா. போதை வஸ்துகளுக்கு அடிமையாய் இருக்கிறவர்களை ஆண்டவர் சந்தித்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஐயா ரட்சிப்புக்கேற்ற வழிகளை அடைந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. நன்றியோடு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி விட்டு தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் ஒரு லாபமும் இல்லை என்று ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களை பார்த்து எச்சரிக்கிறீர் ராஜா. உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடாதபடி உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே நீதி உள்ளவர்களாய் பரிசுத்தம் உள்ளவர்களாய் ஆண்டவரே ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாய் வாழ கற்றுக் கொடுக்கும்படி கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் அநேக குறிப்புகள் உண்டு ஐயா. அநேக ஜெப குறிப்புகள் உண்டு. கர்த்தர் எல்லா குறிப்புகளுக்கும் நீர் பரத்தில் இருந்து பதில் கொடுத்து பாவ உலகத்தில் வாழ்கிற பிள்ளைகளை மீட்டு ராஜ்யத்திற்கு தகுதிப்படுத்தும்படி உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கிற அனுபவத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுத்து பலப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளுங்க. தீமைகள் விலகட்டும். உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரலோக பிதாவே. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்யப்படுவதற்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுதும் கூட உங்கள் சரீரத்தில் எங்கெங்கே பலவீனம் இருக்குதோ அந்த பலவீனம் இருக்க இடத்துல கை வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சுகத்துக்காக ஆரோக்கியத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். பாரத்தோட நீண்ட நாட்களாக டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்கிறவங்க கூட நீங்கள் கூட உங்கள் சரீரத்தில் கை வைத்து இந்த நேரத்தில் இந்த குறிப்புக்கு ஒன்று சேர்ந்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் விடுதலை தருவார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற சுவாமி. ஆண்டவரே அப்பா இந்த நேரத்திலையும் கூட சுவாமி ஆண்டவரே அப்பா அப்பா அந்த இயேசு தொடுகிறார் அந்த குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொருவருக்கு சரீர சுகத்துக்காக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் இயேசு சாமி. தகப்பனே அப்பா உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. ஆண்டவரே தகப்பனே அப்பா எந்தெந்த பகுதியில் சுவாமி ஆண்டவரே அவங்க கை வைத்து இந்த வியாதி நாட்களாக இருக்கிறதே எனக்கு வேதனையாக இருக்கிறது என்று சொல்லி அவங்க வேதனைப்படுகிற காரியத்தில் கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளியை வைப்பீராக தகப்பனே.
இப்பொழுதே நல்ல தெய்வீக சுகம் இறங்குவதாக ராஜா. ஆண்டவரே அப்பா, என்ன பலவீனமாக இருந்தாலும் அப்பா, நாள்பட்ட சுகர்கள் ஐயா, அதற்கு அவங்க டேப்லெட் சாப்பிட்றாங்கப்பா. ஆண்டவரே அந்த சுகர் எல்லாம் இல்லாமல் போகட்டும் ஏசப்பாவின் நாமத்தினாலே. ஆண்டவரே தலைவலியோடு கஷ்டப்படுறாங்கப்பா. ஆண்டவரே வீசிங் ப்ராப்ளத்தோடு கஷ்டப்படுறாங்க, லங்ஸ்ல பிரச்சனை, ஹார்ட்ல பிரச்சனை, ஆண்டவரே கை கால் வலிகள், மூட்டு வலிகள், ஆண்டவரே நடக்க முடியாத மூட்டு வலியினால் கஷ்டப்படுகிற எத்தனையோ வயதானவர்கள் கர்த்தாவே, அத்தனை பேருக்கும் இயேசு சாமி அந்த முள்முடியில சூட்டப்பட்ட அந்த இரத்தமானது இப்பொழுது இறங்கட்டும் ஆவியானவரே. ஒவ்வொருவர் சிரசின் மேலே இரத்தம் தெளிக்கப்படுவதாக ராஜா. என்ன பலவீனத்தோடு இந்த நேரத்தில் ஆண்டவரே, இந்த பலவீனம் என்னை விட்டு நீங்காதா என்று சொல்லி ஆண்டவரே ரா முழுவதும் அழுகிற எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறாங்கப்பா. இந்த வலி தாங்க முடியவில்லை என்று சொல்லி ஆண்டவரே, நீங்க இப்பொழுது இயேசு சாமி உம்முடைய ஆணி பாய்ந்த கரத்தை வைத்து பிள்ளைகளை சுகப்படுத்துங்க தகப்பனே. இந்த இடத்துல இருக்கிறவர்கள் மட்டுமல்ல, வராமல் இருக்கிறவர்களும் ஆன்லைன்ல பார்க்கிறவர்களும் எல்லாருக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம் இயேசப்பா. எல்லா பலவீனத்தையும் நீக்குங்க ஆண்டவரே. இப்பொழுதே அப்பா, உன் பலவீனத்தில் இருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாய் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே, அந்த வசனத்தை நாங்கள் நம்புகிறோம் இயேசு சாமி. அந்த வசனத்தின் வல்லமை, அந்த வசனத்தின் ஜீவன் ஒவ்வொருவருடைய சிரசின் மேலே இப்பொழுது அமரட்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம் தகப்பனே. நல்ல சுகத்தை கொடுங்க ராஜா. கால் வலிகள் எல்லாம் மறைந்து போகட்டும் ஐயா. ஆண்டவரே நல்ல அப்பா, எலும்பு சம்பந்தமான வியாதிகள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா, கட்டிகள், இந்த கட்டி இருக்கிறது இது கேன்சர் கட்டியா இருக்குமோ என்று சொல்லி ஒருவேளை பயந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரே என்ன வியாதிகளா இருந்தாலும் ஆண்டவர் நீக்கி போடுங்க ஏசப்பா. ஒருவருக்கு கூட அப்பா கேன்சர் என்கிற வியாதி அப்பா வரவே கூடாது சுவாமி. அப்பா அந்த கொள்ளை நோய்கள் என்று சொல்லுகிற எந்த வியாதியும் பிள்ளைகளை தொடக்கூடாதப்பா. குட்டி பிள்ளைங்க இருக்கிறாங்கப்பா ஆண்டவரே, சிறு பிள்ளைங்க ஆண்டவரே, வாலிப பிள்ளைங்க, எல்லா பிள்ளைகளுக்கும் தகப்பனே ஆண்டவரே அப்பா, இந்த மழை காலங்களிலே இருக்கிற எல்லா ஜுரமும் அப்பா எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க ஏசப்பா. ஆண்டவரே அப்பா, கஃப் கோல்டு எல்லாம் மாறி போகட்டும் தகப்பனே. பிள்ளைகள் வாழட்டும் இயேசு சாமி. பிள்ளைகளுடைய ஆண்டவரே பணங்கள் ஆண்டவரே ஹாஸ்பிட்டலுக்கு விரயமாகாதபடி ஒவ்வொரு பிள்ளைகளையும் சுவாமி நல்ல சுகத்தோடு வைப்பீராக தகப்பனே. ஆண்டவரே பக்கவாதத்தினால் ஆண்டவரே அப்பா கஷ்டப்படுகிற பிள்ளைகள் இருக்கிறாங்கப்பா. அந்த பிள்ளைகளுக்கும் மீண்டுமாய் அது வராதபடி ஆண்டவர் இப்பொழுதே சுசாமி உடைய ஆணைப்பா இந்த கரத்தை வைத்து நீங்க தொட்டு சுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கெஞ்சி கேட்கிற ஏசப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிற ஏசப்பா. ஒருவரும் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகவே கூடாது சுவாமி தகப்பனே. ஆண்டவரே ஜனவரியில இருந்து இவ்வளவு நாளும் சுவாமி நீர் பிள்ளைகள் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் சுவாமி அட்மிட் ஆகாதபடி பாதுகாத்து வர்றீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே இன்னும் சுவாமி ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக சுவாமி. ஆண்டவரே அப்பா, அதிகாலை ஜெபங்கள், குடும்ப ஜெபம், தனி ஜெபம், உபவாச ஜெபங்கள் என்று சொல்லி அத்தனை ஜெபங்களையும் ஒவ்வொரு குடும்பத்தாரும் இயேசு சுவாமி செய்வதற்கு கிருபை அளிங்க ராஜா. ஆசையோடு உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கத்தக்க ஆண்டவரே அந்த பாக்கியத்தை நீர் கொடுக்கும்படியாக கெஞ்சுகிறோம் சுவாமி. இந்த இடத்திலே வந்தோம், நாங்கள் ஜெபித்தோம், ஆனால் அப்பா பதில் வரலையே என்று சொல்லி காத்திருக்கிறவர்கள் இருப்பாங்கப்பா. அவர்களுக்கு கூட இந்த நேரத்தில் சுவாமி ஏற்ற பதிலை சுவாமி இந்த இரவு வேளையில அவங்க பெற்று செல்ல கர்த்தர் உதவி செய்யுங்க சுவாமி. தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் கர்த்தர் நன்மையாய் மாற்றி கொடுப்பீராக சுவாமி. ஆண்டவரே பா, வேலை ஸ்தலத்தில் அதிகாரிகளின் கண்களிலே பிள்ளைகளுக்கு தயவு உண்டாகட்டும். வேலையிலே ஒரு உயர்வை கட்டளையிடுங்க சுவாமி. பொருளாதார ஆசீர்வாதத்தினாலும் பிள்ளைகளை நிரப்புங்க இயேசு சாமி. ஒவ்வொரு தனிப்பட்ட விதத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் சுவாமி உடைய கரத்திலே ஒப்படைத்து செபிக்கிறோம் ராஜா. நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. ஆண்டவரே கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் என்று சொன்ன வசனத்தின்படி ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஒருவரும் இனி தீங்கை காணாதபடி நீங்க நடுவில் இருந்து அவர்களை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கெஞ்சி கேட்கிறேசப்பா. ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் நன்மை செய்யுங்க. வந்தது ஜெபித்தது நல்லது என்று சொல்லுகிற சாட்சியை நாங்கள் கேட்க உதவி செய்யுங்க சுவாமி. உடைய கரத்திலே விட்டு கொடுக்கிறோம் ஐயா. மீதி உள்ள ஆண்டவரே மெசேஜ் டைமை கூட நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ராஜா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், வார்த்தைகளை உட்கொண்டு அந்த வார்த்தைகளை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்த கர்த்தர் கிருபை தாங்க சுவாமி. இந்த இடத்திலே கேட்டுவிட்டு செல்லாதபடி
ஆண்டவரே, ஆண்டவரே அதை அப்பா மீண்டுமாய் அமர்ந்திருந்து ஆண்டவரே அதை தியானித்து கிரகித்து உள்வாங்கி ஆண்டவரே வெட்ட வேண்டியதெல்லாம் வெட்டி உம்மோடு ஒட்டி வாழ நீங்க கிருபை செய்யுங்க சுவாமி. ஒவ்வொருவரையும் அந்த கிருபைக்குள்ளாய் நீங்க நடத்துங்க ராஜா. விட்டு கொடுக்கிறோம், பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே தான் இருக்கிறவங்க ஒரு ஹல்லேலூயா. என்னெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்கு ஹல்லேலூயாக்கு. கர்த்தர் நல்லவர், நன்மையான காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார். தொடர்ச்சியாக உங்களுடைய ஜெபம் நம்முடைய ஊழியத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. நம்முடைய தென்காசி பகுதியில் கூட அடுத்த இந்த புதன்கிழமை எல்லா இடங்களையும் என்ன வைக்க போகிறாங்க உங்களுக்கு தெரியும். அந்த சிலைகளை வைக்கும்படியாக தென்காசி டிஸ்ட்ரிக்டில் 400 அப்ளிகேஷன் வந்திருக்கு. எத்தனை கேள்விப்பட்டோமா? இதெல்லாம் இதுக்கு முந்தி இல்லைல்ல. அந்த இடங்களில் 400 அப்ளிகேஷன். எங்கள் நமக்குள்ள அப்ளிகேஷன் எல்லாம் பின்ன வச்சுட்டாங்க. ஏன்னா இன்னும் 2 நாள் என்ன செய்யணும், உங்களுக்கு பர்மிஷன் என்ன செய்யணும், கொடுக்கணும். ஆகவே எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க எப்படியாச்சும் இந்த வாரத்துக்குள்ளாக சப் கலெக்டர்கிட்டருந்து நமக்கு லெட்டர் வரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா முதல்ல அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க, பரவாயில்ல, அந்தந்த இடத்துல வைக்கணும்னு பர்மிஷன் கேட்டு அவங்களும் செய்கிறனால அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நமக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. கர்த்தர் அந்த காரியத்தை செய்வாராக. ஜெப இல்லத்திற்காக கட்ட வேண்டும் என்று சொல்லி போன வாரத்திலிருந்து காணிக்கை ஜனங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை முன்னே வைத்து நீங்கள் என்ன செய்யுங்க, ஜெபிங்க. கர்த்தர் உங்கள் மனதில் பேசுவாரானால் அந்த திட்டத்தில் இணைந்து கொள்ளுங்கள். நம்முடைய பட்ஜெட் நான் சொன்னதுபடி 5 லட்சம் ஆகும். இது நம்முடைய லெந்து காலத்துக்குள்ளாக என்ன செய்ய போகிறோம், லெந்து நாட்களுக்குள்ளாக எவ்வளவு வருதோ அந்த காணிக்கையெல்லாம் எடுத்து மற்ற காரியங்களை செய்து நாம் ஒரு ஜெப இல்லம், அது ப்ராபப்ளி அது சீக்கிரமாக அடுத்த வருஷம் லெந்து நாட்களுக்கு அப்புறம் அந்த காரியங்களை தொடர்ச்சியாய் பிளான் திட்டம்பட இருக்கிறோம். கர்த்தர் அதை செய்வார் என்று நான் நம்புகிறேன். தொடர்ச்சியாய் ஊழியத்திற்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாம் இப்போது கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லலாம். போன 2 வாரத்துக்கு முன்பதாக நாம் ஒரு காரியங்களை, அதாவது கர்த்தருக்கு கொடுக்கிற ஒரு காரியத்தை குறித்து நாம் தியானித்தோம். पिछले 2 हफ्ते का पहले परमेश्वर को देने के बारे में हम ध्यान किए थे. கொஞ்சம் ஏன்னா இடையில பிரேக் ஆனால நான் ஃபாஸ்ட்டாக நம்ம 2 வாரத்தை ஜஸ்ட் ரிவைவ் பண்ண விரும்புகிறேன். बीच में जरा रुक गए थे, इसलिए हम फिर से पिछले बार क्या ध्यान किए बताने वाला हूँ. காணிக்கை என்று சொல்லி நாம் பழகிட்டோம். बेट करके बोल के हम அது எபிரேய வார்த்தை தெருமா, TURUMH, தெருமான் ஆகும். उसका यूनानी भाषा में तेरमा है. அது கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு என்னுடைய பங்களிப்பு. वो परमेश्वर का राज्य के लिए मेरा योगदान. கர்த்தருடைய பணிக்கு, परमेश्वर का काम के लिए இந்த பூமியிலே அவருடைய ராஜ்யம் கட்டப்படும்படியாக पृथ्वी में उनका राज्य स्थापना होने के लिए என்னுடைய பங்களிப்பு என்று சொல்லி நாம் பார்த்தோம். मेरा योगदान करके हम देखे थे. இந்த சிஸ்டமை உண்டு பண்ணினது யார்? ये जो सिस्टम किसने बनाया? இந்த காணிக்கை என்கிற ஒரு நியமத்தை கொண்டு வந்தது யார்? बेट बोलने का नियम को किसने लेके आया? அது நான் எதை சொல்றேனோ அதை மட்டும் வாசிங்க, சரியா? லேவியாரம் 10ஆம் அதிகாரம் 12-13 சொல்லுது, கர்த்தரே இந்த காணிக்கை என்கிற காரியத்தை உண்டு பண்ணினார். இந்த சிஸ்டமை கொண்டு வந்து மனிதன் அல்ல, தேவனே உண்டு பண்ணினார். ஏன் இதை உண்டு பண்ணினார்? உபாகமம் 14:22 சொல்லுது, நாம் அவருக்கு எப்போதும் பயந்து நடக்கும்படியாக ஆண்டவர் இந்த சிஸ்டமை ஏற்படுத்தினார். முதலாவது காணிக்கையை கொண்டு வந்தது காயினும் ஆபேலும். ஆபேல் இல்லாமையில் இருந்து கொடுத்தான், காயின் அவன் இருக்கிற சொத்துகளில் இருந்து கொடுத்தான். ஆபேல் விசுவாசத்தோடு கொடுத்தான், கர்த்தர் அவனுடைய காணிக்கையை அங்கீகரித்தார். மனம், அதாவது கொடுப்பதற்கு
மனது வேணும் என்று சொல்லி, மனப்பூர்வம் மனசு வேணும் என்று சொல்லி நாம் देने के பார்த்தோம். लिए मन चाहिए, मन पूर्वक से दिल से देना चाहिए. 200 பணம் வைத்திருந்த பிலிப்பிட்ட ஆண்டவர் காசு கேட்கல. 200 दिनार रखा था फिलिप्पुस से, परमेश्वर ने पैसा नहीं ஆனா मांगा. 5 அப்பம் 2 மீன் இருக்கிற அந்த சிறுவன் அந்த அதுல ஆண்டவர் கையை வைத்தார். दो मछलियां 5 रोटी का, तो बच्चे के हाथ से उस पर दिया, उस पे हाथ रखे परमेश्वर. முதலாவது கொடுக்கிறதுக்கு மனசு வேணும். पहला देने के लिए एक मन चाहिए. மனசு வந்தா பணமும் கர்த்தர் தருவார். அல்லேலூயா. पैसे परमेश्वर देगा. हालेलुया. அதுக்கப்புறம் நம்ம அந்த ஏழை விதவை குறித்து தியானித்தோம். परमेश्वर, उसके बाद हम गरीब और विधवा के बारे में अपन ध्यान किए. அவள் 2 காசை அந்த இடத்துல காணிக்கை பட்டியலை போட்டாள் என்று பார்த்தோம். 2 दिनार को डाले करके देखा था बैठ के. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து परमेश्वर यीशु தன்னுடைய சீஷர்களுக்கு பரலோகத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டு இருந்த நேரத்துல स्वर्गीय बारे में संदेश दे रहा था उस समय. இந்த ஏழை விதவை வந்து 2 காசை போட்டாங்க. वो गरीब विधवा के 2 दिनार को डाली. ஆண்டவர் परमेश्वर தன்னுடைய செய்தியை நிப்பாட்டி விட்டு अपना संदेश को रुका कर அவர் அந்த 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 அம்மாவை கண்ணேறிட்டு பார்த்தாராம். उस माताजी का और दृष्टि ले उठा के देखे. ஆண்டவர் அந்த சீஷர்களை பார்த்து பேசினார். चेलों को देखकर बातें की. இந்த ஏழை விதவையுடைய வீடுகளை பட்சிக்கிற இந்த இந்த வேத பார்ல குறித்து நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள் என்று சொன்னார். गरीब विधवाओं के घर को खाने वाले शास्त्रियों बारे में सतर्क होकर के बोले. அந்த ஏழை விதவை கொடுத்த அந்த காணிக்கை वो गरीब विधवा दी होगा. ஆண்டவருடைய மனத்தில் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணினது. परमेश्वर के मन में एक प्रभाव को लेके आया. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. அப்பதான் எல்லாம் அமைதியா இருக்கிற நேரத்துல तब उस समय सभी लोग शांत थे. சீஷர்கள் வந்து இயேசுவினிடம் பேசுறாங்க. चेलों लोग आगे यीशु से बातें करते हैं. ஜனங்க செய்தி கேட்க இருக்கிறாங்க. लोग तो संदेश सुनने के लिए बैठे. ஆண்டவர் செய்தியை முடித்து விட்டார். परमेश्वर संदेश को रुका दिए. அதுக்கப்புறம் ஆண்டவர் கண்டினியூ பண்ணல. उसके बाद शुरू रहा था. சீஷர்கள் போய் அங்க இயேசுட்ட சொல்றாங்க, चेलो जाके यीशु से कहता है, காணிக்கையால் அலங்கரிக்கப்பட்ட இந்த ஆலயத்தை பாரும் என்று சொல்றாங்க. बेटों से सजाया गया इस मंदिर को आप देखो करके बोलते हैं. அந்த நேரத்துல ஆண்டவருக்கு அந்த எரிச்சல் வந்தது. परमेश्वर को उस समय गुस्सा आया. ஏழை விதவையினுடைய அந்த காசை வச்சு ஏன் இப்படி வேஸ்டா பண்ணுனீங்க என்று சொல்லி அந்த ஆலயத்தை கூட இடிக்க ஒப்பு கொடுத்தார் என்று गरीब பார்த்தோம். विधवा को पैसे क्यों ऐसा करके वो मंदिर को तोड़ने के लिए अर्पण कर दिए. அல்லேலூயா. हालेलुया. அதே போல செகரியா 4:10 इसी प्रकार जकरिया 4 अध्याय 10 वचन செருபாபேலை குறித்து வாசிக்கிறோம். जरुब्बाबेल के बारे में अपन देखते हैं. செருபாபேல் அந்த ஆலய கட்டுப்பணியில ஈடுபட்டுக் கொண்டார். जरुब्बाबेल मंदिर का काम बनाने के काम में लगा था. அவர் அந்த தூக்கு நூலை தூக்கி பிடித்தாரு பாருங்க. वो साउल उठा के पकड़ा. देखो கர்த்தருடைய 7 கண்களும் சந்தோஷமாய் செருபாபேலை பார்த்தது. परमेश्वर को साथ तो आके जरुब्बाबेल को आनंदित से देखा. என் அன்பான தேவ பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर, நாம் அவருக்கு மனமுகுந்து மனசார கொடுக்கிற எல்லா காணிக்கைகளும் हम उनको पूरे मन से दिल से जो करते அவருடைய हैं 7 கண்களும் பார்த்து கொண்டு இருக்கிறது என்பதில் சந்தேகம் கிடையாது. उनके साथ तो आके हमें देख रहा है, इसमें कोई शक नहीं है. இந்த ஜெபம் எல்லாம் முதல்ல தகரத்துல தான் இருந்துச்சு. इस प्रार्थना भवन पहला पत्रे में ही था. அங்க இருக்கிற விசுவாசிகள் எனக்கு நினைவு இருக்கிறது, ரொம்ப இவங்கலாம் இருந்தாங்க விசுவாசிகள், நம்ம பிரதர்ஸ்ல ரொம்ப இருந்தாங்க. मुझे याद है कि हमारा भाई लोग बहुत जो विश्वासी लोग थे. நான் என் தம்பி நான் சின்ன பையங்களா இருந்தோம், சந்தோஷமா சின்ன பையங்களா இருந்தோம். भाई और मैं हम सब बच्चे थे. நல்ல மழை பெஞ்சிச்சுங்க. अच्छा बारिश गिर रहा அந்த था. மலையில தலையில செங்கலை சுமந்து கொண்டு வந்தது நாங்க. उस बारिश में बरसात में हम ईंटों का இங்க இருக்கிற பிரதர்ஸ் செஞ்சாங்க. यहाँ पर है भाई लोग सब किए थे. என் அன்பான தேவ பிள்ளைகளே, परमेश्वर கர்த்தருடைய ஆலயத்துக்கு எதெல்லாம் செய்கிறோமோ கர்த்தருடைய 7 கண்களும் பார்த்து கொண்டே के இருக்கிறது. मंदिर में क्या क्या करते हैं परमेश्वर को साथ तो आके देखता है. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. அதுக்கப்புறம் தாவீது குறித்து பார்த்தோம். उसके बाद में दाऊद के बारे में 1 நாளாகமம் 29:14 पहला अध्याय 29 अध्याय 14 वचन में தாவீது சொல்றாரு, दाऊद कहता है, இப்படி மனப்பூர்வமாய் உமக்கு கொடுத்ததற்கு நாங்க எம்மாத்திரம், எங்க வீடுகள் எம்மாத்திரம். ऐसे दिल से देने के लिए हम क्या है, हमारा घराने का हम क्या है. 1 நாளாகமம் 22:14 சொல்லுகிறது, पहला अध्याय 22 अध्याय 14 वचन कहता है, 1,00,000 தாலந்து பொன்னை தாவீது ஆலயத்தை கட்டுமானத்துக்கு கொடுத்தார். 1,00,000 किक्कर सोना को परमेश्वर मंदिर ஒரு தாலந்துனா எத்தனை கேஜின்னு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? एक किक्कर बोले कितना किलो हम देखे थे, याद है? கரெக்ட், 35. एकदम बराबर है, 35 किलो. 35. ஹalleluya. हालेलुया. அப்ப 1,00,000 தாலந்துனா 35 லட்சம் கோல்ட் அவர் தாவீது கொடுத்திருக்கிறார். 1,00,000 किक्कर बोला तो 35 लाख किलो सोना दिया था. ஹalleluya. हालेलुया. 2 கொரிந்தியர் 9:6-7 दूसरा कोरिन्थियों की किताब 9 अध्याय நாம மனதில் நியமிக்கணுமா எவ்வளவு கொடுக்கணும்னு.
हमारे मन में निर्णय करना है हम कितना देना है करके। கட்டாயமாக அல்ல, जबरदस्ती नहीं, யாரும் சொல்லி அல்ல, कोई बोल के नहीं, அந்த கொடுக்கறதுல ஒரு சந்தோஷம் நமக்குள்ளாய் இருந்து வெளியே வரணும். वो देने में एक आनंदित हमारे अंदर से बाहर आना चाहिए। இயேசு வானத்தையும் பூமியும் படைத்தவருக்கு நான் கொடுத்துட்டேன், यीशु आकाश और पृथ्वी का निर्माण करता हूँ, அந்த சந்தோஷம் உள்ளத்திலிருந்து பொங்கி வரணும். उस खुशी मेरा दिल से उमड़ कर आना அதுதான் चाहिए। ஆசீர்வாதத்தின் ஊற்றாக பெருக்கெடுத்து ஓடும். वही அல்லேலூயா, आशीर्वाद सोते बनकर उमड़ कर आते रहेगा। அல்லேலூயா. हालेलुया। அப்போ तभी இது வரைக்கும் போன ஆண்டுலாக்கு முந்தி நிப்பாட்டணும் நம்ம. ये सब पिछले 35 उत्सव को पहले पर रुकाए थे। இப்போ ஜனங்களிடத்தில் ஆண்டவர் अभी लोगों के पास ஒரு परमेश्वर 16 காணிக்கை எதிர்பார்த்தார். 16 बैंड को उम्मीद किए थे। பிளஸ் 1 முதல்ல என்ன காணிக்கை? மனசார மனப்பூர்வம் தான் முத காணிக்கை. दिल से देना पहला एक बैंड। யாத்திராகம் 25ஆம் அதிகாரம். निर्गमन का किताब 25वां अध्याय மைக்ல 1 இருந்து 3 நல்ல வேகமா 1 से வாசிங்க. लेकर 3 तक पढ़ेंगे। கர்த்தர் மோசேயை நோக்கி, ம். இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி யாருக்கா? किसको ஆ? किसको நமக்கா? हमारे लिए क्या? அவர் சொல்றாரு எனக்கு. वो बोलते हैं मेरे लिए, இட்ஸ் ஃபார் ஹிம், அவருக்கு. वो ये उनके लिए। ஆ, ஆ. அவர்களுக்கு சொல்லு, ம். மனப்பூர்வமாய் என்னதுங்க? क्या है? இதுதான் இதுன்னு பார்த்தோம்ல, यही पहला बेटा के देखिए। மனப்பூர்வமா கொடுக்கணும். दिल से मन से देना। அப்புறம் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ ம். அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. யார்கிட்ட மட்டும் தான் வாங்கணுமா? किससे सिर्फ लेना है? மனப்பூர்வமாய் கொடுக்கவன்ட்ட மாத்திரம் நீ வாங்கு. सिर्फ दिल से जो देता है सिर्फ उनसे ही लेना। நீங்கள் அவர்களிடத்தில் வாங்க வேண்டிய காணிக்கையாவன பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும். சரி, இதோட நிப்பாட்டிடலாம். यहाँ पर रुका देंगे। ஒன்னா அடுத்த 4-5 வாரம் பார்க்க போறோம். एक एक करके अगले 4 பைபிள்ல எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு தோண்டி எடுத்து நான் உங்ககிட்ட சொல்லிடுவேன். बाइबल में कहाँ करके सब निकल के 16க்கு 16 கூட ஒருவேளை நம்ம தியானிச்சிடலாம். 16 का 16 भी शायद हम இன்னைக்கு இன்ட்ரோடக்ஷன் மாத்திரம், அந்த பொண்ணை மாத்திரம் அப்படி கை வைக்க போறோம். आज इसका विषय के ऊपर सोना, सिर्फ सोना के ऊपर हाथ लगाना। நல்ல கவனிங்க. अच्छे ध्यान दीजिए। ஆண்டவர் மோசேட்ட சொல்றாரு, परमेश्वर मूसा से நீ कहता है, ஜனங்களிடத்திலிருந்து பொண்ணை ரொம்ப இருக்கு, முத பொண்ணை வாங்கு என்று சொல்றாரு. बहुत कुछ है। परमेश्वर मूसा से पहले लोगों से सिर्फ सोना को लेना। ஆசரிப்பு கூடாரத்துல मिला पड़ा तम्बू में, அந்த ஆசரிப்பு கூடாரத்துடைய மேலே, அதாவது உடன்படிக்கைக்கு மேலே वो संदूक के ऊपर, அந்த கவர்ல उसके ढक्कन के ऊपर அதுல பொண்ணை பயன்படுத்த வேண்டும். उसे सोना को इस्तेमाल करना चाहिए। ஆகவே ஆசரிப்பு கூடாரம் கட்டும்போது इसीलिए मिला पड़ा तम्बू ஆண்டவர் மோசேட்ட சொன்னது என்னன்னா, परमेश्वर मूसा से क्या என் बोले? ஜனங்களிடத்திலிருந்து பொன்னை காணிக்கையாய் வாங்கு. मेरे लोगों से सोना को भेंट के रूप में ले लेना। நல்லா பாருங்களேன், अच्छे देखिए। நான் யோசித்து கொண்டு இருந்தேன், मैं सोच रहा இந்த था ஆசரிப்பு கூடாரம்லாம் எதுக்கு? ये मिला पड़ा तम्बू இந்த ஜனங்களே வனாந்தரத்துல சுற்றி அலைகிறாங்க, ये सब प्रजा लोग ये राजस्थान में घूमते फिरते आ रहे हैं, அப்பவும் நம்ம ஆண்டவர் உடல பாருங்க, फिर भी हमारे परमेश्वर नहीं छोड़े। உன்னை உண்டு பண்ணி कुछ को बनाकर ஜனங்க மத்தியில டேரா போட்டு लोगों के बीच में ठहरा रहा, அங்க இருந்து वहां पर बस அவர்களை அவர் நடத்த போதுமானவராய் இருந்தாரு. उनको अगुवाई करने के लिए वो அந்த काफी थे। ஆசரிப்பு கூடாரம் கூட वो मिला पड़ा तंबू ஜனங்க கொடுத்துதான் கட்டணும்னு மோசேட்ட சொல்லி, लोगों देने के बाद ही बनाना करके நீங்கள் கட்டுன அந்த ஆசரிப்பு கூடாரத்துல நான் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறார். आप लोग बनाए मिला पड़ा तंबू का मैं निवास करूंगा करके बोलते पता है। அல்லேலூயா, அல்லேலூயா. 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 அப்ப ஜனங்கள் என்ன செஞ்சிருப்பாங்க? लोगों ने क्या किए? ஜனங்கள் தங்களுடைய எல்லா ஜுவல்லரி, அதாவது கோல்டு எல்லாம் எடுத்து மோசே கையில கொடுத்திருப்பாங்க. लोगों ने अपना सारे सोना गहने सब निकाल के मूसा के हाथ में दे दिए। அல்லேலூயா. हालेलूया। யோபு 42ஆம் அதிகாரம் अय्यूब 42 अध्याय 42:11 வாசிங்க. 42 में 11 वचन पढ़ेंगे। அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோட போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வர பண்ணின சகல தீங்கி நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். நல்ல கவனிங்க. अच्छे ध्यान दीजिए। யோபுக்கு மீண்டுமாய் அந்த வேலைகளை தொடங்கும்படி अय्यूब को फिर से काम को शुरू करने இந்த के लिए, யோபுனுடைய பேக்ரவுண்ட் என்னன்னா, ये अय्यूब का पीछे कुटुंब का कैसे है कि இவர் ஒரு தங்க ஆசாரியாய் இருந்தாரு. ये एक सोनार था। இவர் சோதித்த கர்த்தர் இவர்களை அந்த பாடுவழியை கொண்டு போன அப்புறம் परमेश्वर वो विलाप के बीच में उनको लिखी है। அவங்க उसके बाद சகோதர சகோதரிகள் எல்லாம் வந்து அவருக்கு பொண்ணை கொடுத்தாங்க, கோல்ட கொடுத்தாங்க, उसके கோல்டு. भाई बहन सब अय्यूब को सोना दिए थे। அப்ப இந்த கோல்டு, ये सोना, யூசுவலி கோல்டு எங்க இருந்து வருது? ये सोना कहाँ से आता है?
மார்வாடி கடையில இருந்தா? मारवाड़ी दुकान से आता है क्या? எங்க இருந்து வருது? कहाँ से आता है? பூமியில இருந்து வருது. पृथ्वी से आता है. சரி, அதற்கு முன்பதாக इसके पहले தாவீது என்ன சொல்லுகிறார்? दाऊद क्या कहता है? சங்கீதம் 119 அதிகாரம் 25 வசனம். 119 अध्याय 25 वचन. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். அதாவது मतलब மனிதன் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டான். मनुष्य मिट्टी से उत्पन्न हुआ. அந்த மண்ணிலிருந்து தான் கோல்டும் எடுக்கப்பட்டது. उस मिट्टी से ही सोना भी निकाला गया. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இத குறித்து தாவீது என்ன சொல்றாரு? इसके बारे में दाऊद क्या कहता है? சங்கீதம் 42 வாசிங்களேன். वचन संहिता 40 अध्याय 2 दूसरा वचन पढ़ेंगे. 42 40 अध्याय दूसरा वचन. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. எப்படி कैसा இந்த கோல்டானது தங்கமானது இந்த மண்ணிலிருந்து எடுக்கப்படுகிறதோ मिट्टी से जैसे निकाला जाता அப்படியே है, ஆண்டவரும் इसी प्रकार परमेश्वर உங்களையும் என்னையும் आपको और मुझे தாவீதையும் दाऊद को भी உளையான சேற்றிலிருந்து கையில எடுத்தாரு பாருங்க. दल के कीचड़ से हाथ में उठाए देखो. அல்லேலூயா, அல்லேலூயா. இது எதற்கு அனுபவம்? ये किसका अनुभव இந்த है? பொன் எதற்கு அடையாளம்? ये सोना किसका निशान है? அது நம்முடைய ரட்சிப்பின் வாழ்க்கைக்கு அடையாளமா இருக்கிறது. उनका उद्धार का जीवन का निशान है. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. புழுதியில கிடந்த உங்களையும் என்னையும் धूल में पड़ा था आपको और அந்த உளையான சேற்றில இருந்து கையில எடுத்தாரு பாருங்க. दल के कीचड़ से हाथ में उठाए அந்த देखो. கோல்ட உள்ள இருந்து வெளியே எடுத்தாரு பாருங்க. सोना को अंदर से उठाए देखो. அத உருக்குனாரு பாருங்க. उसे गला के गलाए देखो. அவருடைய கைகளிலே நாம் பொன்னாய் இருக்கிறோம். उनके हाथों में हम सोना அது है. ரட்சிப்பின் அனுபவத்தை குறிக்கிறது. वो उद्धार के अनुभव को बताता है. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. हालेलुया. இதுக்கு முத பேஜுக்கு போமா. யாத்ராகம் 25 அதிகாரம் निर्गमन के तो 25वां अध्याय 10-11 வாசிங்க. 10 और 11 पढ़ेंगे. சீத்தி மரத்தினால் ஒரு பெட்டியை பண்ண கடவர்கள். அதன் நீளம் 2.5 முழமும் அதன் அகலம் 1.5 முழமும் அதன் உயரம் 1.5 முழமுமாய் இருப்பதாக அதை எங்கும் பசும் பொன் தகட்டால் மூடுவாயாக. இது என்னதுன்னா உடன்படிக்கை பட்டி. ये संदूक है. ஆசரிப்பு கூடாரத்துல மகா பரிசுத்த ஸ்தலத்துல परम पवित्र स्थान அங்க में உடன்படிக்கை பட்டி இருக்கும். वो संदूक रहता है. அந்த உடன்படிக்கை பட்டியை பண்ணும்போது वो संदूक बनाते समय மோசேக்கு ஆண்டவர் சொல்றாரு, मूसा को परमेश्वर அதனுடைய கவர் மேல மூடுவெல்லாம் மூடி उसका बंद करने वाला ढक्कन को அது பொன்னால இருக்க கூடாது, सोने से नहीं होना அது चाहिए. பசும் பொன்னா இருக்கும்னு சொல்றாரு. चौके सोने से होना चाहिए के बोलते हैं. நல்ல கவனிங்க. अच्छे ध्यान வெறும் दीजिए. பொன்னாக அவருடைய கையில ரட்சிப்பின் அனுபவம் மாத்திரம் போதாது. सिर्फ सोना से उद्धार का अनुभव सिर्फ काफी नहीं है. அது அந்த அனுபவம் எதை காண்பிக்கிறது? उस अनुभव किसे बताता है? அது வெறும் ரட்சிப்பை மாத்திரம் காண்பிக்கிறது. वो सिर्फ उद्धार को बताता है. அது அப்படியே கொண்டு போய் ஆசரிப்பு கூடாரத்துல யூஸ் பண்ண முடியாது. उसे ऐसे ले जाके मिलावट तंबू में इस्तेमाल அந்த உடன்படிக்கை பட்டிக்கு மேல வரணும்னா, संदूक के ऊपर आना है तो நீங்களும் நானும் வரணும்னா, आप और मैं आना है तो வெறும் பொன்னா இருந்தா ஆசரிப்பு கூடாரத்துக்கு வெளியே தான் இருக்கணும். सिर्फ सोना रहेंगे तो मिलावट तंबू के बाहर ही रहेंगे. ஆனா பசும் பொன்னா இருந்தா लेकिन चौके सोने होंगे அந்த உடன்படிக்கை பட்டியில கவர்ல நாம் அங்க இருப்போம். तो संदूक के ऊपर के ढक्कन के ऊपर आप रहेंगे. நமக்கு மேல மகிமையாய் பிதாவாகிய தேவன் உட்கார்ந்து இருப்பார். हमारे ऊपर महिमा के रूप पिता परमेश्वर बैठे रहेंगे. அப்படினா என்ன? इसका मतलब क्या है? வெறும் பொன்னா இருந்தால் போதாது, सिर्फ सोना रहकर काफी नहीं है. பசும் பொன்னா மாறணும். चौके सोने में बदलना है. பொன்னா இருந்தா सोने रहेंगे. வெறும் மோசை கையில தான் இருக்க सिर्फ முடியும். मूसा के हाथों में रहेंगे. பசும் பொன்னா இருந்தா चौके सोने रहेंगे. அவருடைய கரத்தில் இருக்க முடியும். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya. हालेलुया. இந்த பொண்ணை इस सोना को பசும் பொன்னா மாத்தணும். चौके सोने में बदलना है. இன்னைக்கு எல்லாம் கோல்டு தான், கேட்டிங்களா? सब कुछ सोना है. நல்ல கவனிங்க, இன்னும் கோல்ட அந்த கர்த்தர் தரட்டும். அல்லேலூயா, अच्छे ध्यान दिया और भी सोना परमेश्वर देगा. அல்லேலூயா. हालेलुया. நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். நான் என் வைஃபுக்கும் பிரேயர் பண்ணதுக்கு போயிருந்தேன் ஒரு இடத்துக்கு. भाई और उनके बीवी एक जगह में प्रार्थना करने के गए. இயேசு விடுவிக்கிறாரா? यीशु छुड़ाता है. இயேசு வருகிறார். அந்த ஊழியக்காரர் यीशु आता है उस सेवकाई में. ஜான் ரபின்னாத் ஐயா, ஜான் ரவீந்திரநாத் जी के அது அந்த நேரம் 25 வருஷத்துக்கு முந்தி மேரேஜ் நடந்த டைம். 25 साल पहले भाई को शादी हुई तो वो टाइम में அப்போ நான் மறந்துட்டேன். என் கையில பிரேஸ்லெட் இருக்கு, செயின்லாம் இருக்கு. तभी मैं भूल गया मेरे हाथों में ब्रेसलेट है सब. எதிய பார்த்து நீ ஒரு ஊழியக்காரன் தானேன்னு கேட்டாரு. मुझे देखते उन्होंने पूछे तू फॉर्मे का सेवक है क्या? ஆமாய்யா, நான் ஒரு ஊழியக்காரன். हाँ हाँ जी मैं உன் கையில என்ன கிடக்குன்னு கேட்டேன். तेरे हाथों में क्या है पूछे. ஐயா சாரின்னு, भाई माफ करो. ஒரு ஊழியக்காரனுக்கு அது ஆவாது.
एक सेवक को एक नहीं चाहिए। நீ பேசும்போது எத்தனை ஜனம் பார்க்கும்? तू बातें तो कितने लोग देखेंगे? அது ஆவாதுன்னு சொன்னாரு. वो नहीं चाहिए तेरे को। அன்னைக்கு கலத்துறது இன்னும் ஒண்ணு இல்ல. उस दिन निकला, आज तक एक भी कुछ भी नहीं है। என்ன சொல்றேன்னா, क्या बोलता हूँ कि ஒண்ணு सोना அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு உள்ள வரணும்னா, वो मिलापड़ा तंबू के अंदर आना है। மோசேயின் கையை விட்டு ஆண்டவருடைய கரத்திற்கு வரணும்னா, मूसा के हाथ से परमेश्वर के हाथ में आना है। அது பசும்பொன்னாய் மாறினா தான் முடியும். चौके सोने बदलेगा तो இத பசும்பொன்னாய் எப்படி பண்ணுவாங்க? चौके सोने कैसे बनाते हैं? எப்படிமா பண்ணுவாங்க? कैसे बनाते हैं? நீங்க கோல்டு எடுத்துட்டு போயிருக்கீங்களா கடைக்கு? अब जो सोना के पास गए कि அந்த உல கல்லுல போட்டு उस पिघलाने की भट्टी में அதுல डालते அதெல்லாம் செக் பண்ணுவாங்கல்ல. उसका परीक्षा करते அதுல எவ்வளவு என்ன இருக்காது? காப்பு, தாம்பா, அது என்ன செம்பா, उसमें कितना तांबा है அதெல்லாம் செக் பண்ணுவாங்க. वो सब उसका அத முதல்ல 1500 டிகிரில நல்லா அதை சூடு பண்ணுவாங்க பாருங்க. 1500 डिग्री में पूरा गर्म कराते थे। அது கொஞ்சம் அப்படி கருகுத மாதிரி வரும். थोड़ा जलने जैसा आता है, டக்குன்னு தூக்கி தண்ணியில வச்சிருவாங்க பாருங்க. फटे से उठा के पानी में डालते थे। மறுபடியும் அந்த கருகுது பாத்தீங்களா? वो जलता है, देखो அந்த கொஞ்சம் உங்களுக்கு லாஸ் ஆகுது பாத்தீங்களா? थोड़ा नुकसान होता है ना। அதான் சேதாரம்ட்டு உங்ககிட்ட எங்கிட்ட இருந்து வாங்கிடுறாங்க. वही नुकसान का दाम करके आपसे டேமேஜ் சார்जेस அது. वो सब बनाने के चार्जेस, नुकसान बनाने அது செய்கூலி, அது வேற. नुकसान का खर्चा हमारे சேதாரம் அது, அதாவது டேமேஜ் ஆயிட்டு, तो नुकसान हो அது गया, கொஞ்சம் கருப்பாயிட்டு, वो तो काला हो அத गया। பியூர் பண்ணனும்னா, उसको एकदम चौके बनाना है, பசும்பொன்னா மாத்தணும்னா चौके सोने में बदलना है। இப்படி சொல்றேனே, ऐसा बताता हूँ ना। 24 கேரட் வந்து பொன்னு, 24 कैरेट का है, 916 வந்து பசும்பொன். இப்ப புரிஞ்சா? 916 है चौके सोना है நம்ம பாஷையில. हमारा भाषा में। அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ சமூகத்திற்கு வரணும்னா परमेश्वर के सम्मुख में आना है तो பொன்னு உள்ளே வர முடியாது. सोना नहीं आ பசும்பொன்னு மாத்திரம் தான் உள்ளே வர முடியும். चौके सोना ही आ पाएगा। அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த பசும்பொன்னு ஆவதற்கு वो चौके सोना बदले அந்த ஆசாரி உருக்குன்னு உருக்குவாரு பாருங்க. वो सोना और पिघलाते देखो। நாம கூட हम बेबी எவ்வளவு ஆண்டவரை உருக்குகிறீரு. परमेश्वर कितना गलाते हैं। எல்லாம் ஜெபிக்கிறேன், இந்த ஒரு ஜெபம் மாத்திரம் கேட்கப்பட மாட்டேங்குதுன்னு ஒருவேளை நீங்க யோசித்து கொண்டிருக்கலாம். सब कुछ प्रार्थना करते सिर्फ एक प्रार्थना नहीं सुना जाता है, हम शायद आप सोचेंगे அப்படி இருந்தா பாக்கியவான்கள். ऐसे होगा तो आप धन्य है, ஏன்னா நீங்களும் நானும் क्योंकि பசும்பொன் ஆகிற ப்ராசஸ்ல இருந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா, होने की प्रक्रिया में அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டிக்கு மேல வரணும்னா, संत के ऊपर आना है, கர்த்தர் நம்மை மகிமையால் நம்ம மேல இறங்கி வரணும்னா, परमेश्वर महिमा के रूप से அது பசும்பொன் மேல தான் வர முடியும். सिर्फ चौके सोने के ऊपर भी आ पाएंगे। அப்படிதானே? ऐसे ही ना, அது கொஞ்சம் கருகுனா தண்ணி, மறுபடி கருக மறுபடி தண்ணி. थोड़ा जल जाएगा तो पानी में, फिर से जलेगा तो फिर से पानी में। நம்ம ஆண்டவர் அப்படிதானே? हमारा परमेश्वर वैसे ही ஒரு ना। பிரச்சனை முடிஞ்சுன்னா அப்பான்னு சொன்னா அவ்வளவுதான். அதுக்கு பிறகு அந்த உலக்கல்ல போயிருவோம். एक समस्या होगा तो पापा करके पुकारते ही, கொஞ்சம் கருகிற மாதிரி இருந்துச்சுன்னா थोड़ा जलने से தூக்கி தண்ணில போட்டுருவாரு, நிம்மதியா उठा இருக்கும். के पानी में डाल देंगे अपन। அல்லேலூயா. அல்லேலூயா. என் அன்பான தேவ பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर लोगों, கர்த்தர் நல்லவர். परमेश्वर भला है। அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப ஆசாரி உருக்குனா, वो सोना और पिघलाते समय அதாவது சேதமடையும், அதாவது கருகுதுல. नुकसान होता है, जलता है, ஆனா लेकिन அவர் உருக்குனார்னா वो पिघलाएंगे, சேதாரம் ஒன்று இருக்காதையா. कोई नुकसान नहीं है, அதுல எந்த சேதமே இருக்காது. इसके अंदर कोई नुकसान नहीं रहेगा। மாறாக बदले में நான் உருவாக்கப்படுவேன். அல்லேலூயா, कहता हूँ हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। இப்போ अभी நான் என் பேரை சொல்றேன், நீங்க உங்க பேரை मैं சொல்லணும். मेरा नाम बोलता हूँ, आप आपके नाम बताओ, ஆ? ठीक है? விடுங்க, छोड़ दो, சொல்லுங்க, விடுங்க. छोड़ दो। நான் உங்களை பார்த்து சொல்றேனே, मैं आपको நீங்க देखा- எங்களை பார்த்து சொல்லுங்க. आप हमें देख के உங்களை बोलो। நான் சிஸ்டர்னு சொல்றேன், ஏன்னா சிஸ்டர்ஸ் ரொம்ப இருக்கீங்க. आप लोग को बहन करके बोलते हैं, क्योंकि बहन लोग बहुत நீங்க हैं। நீங்க எங்களுக்கு சொல்லுங்க, பாய் லோக்கு. आप लोग हमारे लिए बोलो भाई लोग करके। விடுங்க சிஸ்டர், छोड़ दिया दीदी, எது வந்தாலும் சமாளிப்போம். அல்லேலூயா, संभाल लेंगे। அல்லேலூயா. 10 அல்லேலூயா. வருஷத்துக்கு முந்தி இதே பிரச்சனை இருந்துச்சா? 10 साल के पहले यही समस्या था क्या? ஒருவேளை பிரச்சனை மாறி இருக்கலாம். शायद समस्या बदल सकता है, அன்னைக்கு बदला இருந்தவர் அன்னைக்கு நடத்தினார்ல, होगा। उस दिन का उस परमेश्वर இன்னைக்கு चलाएगा। இருக்கிறதையும் அவர் நடத்துவார். आज वो चलाएगा। அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு பிரச்சனையே இல்லைன்னு சொல்றவங்க அல்லேலூயா. कोई भी समस्या नहीं बोलने का हालेलुया। அப்படி சொன்னீங்கன்னா ऐसे बताए बोलेंगे இந்த तो பூமியில் இருக்கிற ஆளுகள் நம்ம இல்ல, इस पृथ्वी में रहने உடனடியாக பரமேறி செல்லவும். जट से हम घर के उठ- ஏன்னா ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், क्योंकि परमेश्वर இந்த बताया। உலகத்தில் உனக்கு என்னதான் இருக்கும். इस पृथ्वी में तुमको क्या रहेगा? சின்ன பிள்ளைய பாருங்களேன்,
छोटे बच्चों को देखिए ना, அதுக்கு படிப்பே ஒரு பெரிய பிரச்சனையா பாக்குது. उसको पढ़ाई एक बड़ा परेशानी है। அந்த டீச்சர் சத்தம் போடுவா, டீச்சரையே பிரச்சனையா பாக்குது. टीचर आवाज करते हो, टीचर ही बड़ा सब நீ परेशान எந்த ஆளை எடுத்துக்கோங்க, பிரச்சனை 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 இருக்கத்தான் செய்யுது. कोई भी प्रार्थना भवन में जाओ, समस्या समस्या है ही। ஆண்டவர் சொன்னார் மோசேட்ட, परमेश्वर ने बोला मूसा நீ से, பொண்ணை வாங்கு, तू सोना ले ஆனா ले, நீ பயன்படுத்துகிறது लेकिन तू वापरते அது समय பசும் பொண்ணா இருக்கணும். वो चौके सोना होना चाहिए। நல்ல கவனிங்க, अच्छे ध्यान நீ दीजिए। பொண்ணை வாங்க பரவாயில்ல, सोना ले चलेगा, ஆனா நீ பயன்படுத்துகிறது लेकिन तू वापरते समय உடன்படிக்கை பட்டிக்கு மேல பயன்படுத்துகிறது பசும் பொண்ணா இருக்கணும். संदूक के ऊपर वापरते समय वो चौके सोना होना चाहिए। நான் மோசையா இருந்தோம்னா शायद मैं मूसा होता तो இந்த பசும் பொண்ணு ஆக்குறதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், ஜனங்களை பண்ணி கொண்டு வர சொல்லுங்க ஆண்டவரேன்னு ये சொல்லிருப்பேன். चौके सोना बनाना मैं नहीं बनाऊंगा, लोगों को बना के लेके आने बोला, परमेश्वर को बोला होगा। மோசே யோசிச்சிருப்ப, இது என்ன எக்ஸ்ட்ரா டியூட்டி ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. तो मूसा सोचा है क्या एक्स्ट्रा ड्यूटी काम दे दिया परमेश्वर பொண்ணை ने। வாங்கினாரு, அங்க பசும் பொண்ணு வைக்க சொல்லுறாரு. सोना लेने बोला, वहाँ पर चौके सोना रखने बोलते। நல்ல கவனிங்க, अच्छे ध्यान दीजिए। உருக்குறது उसको गलाना, உருக்குறது जो गलाना ஆசாரி வேலை இல்ல, सोना का काम ஊழியக்காரன் வேலை இல்ல, சேவக काम नहीं। உருக்குறது அவருடைய வேலை. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் செய். ஹalleluya. அவருடைய கரத்துல இருக்கும் பொழுது नहीं। हाथों में रहते அவன் நம்மை பசும் பொண்ணாய் தான் பார்க்கிறான், वो हमें चौके सोने के रूप में देखते हैं, உருவாக்கி கொண்டே இருக்கிறான். बनाते ही रहते। சிலரை कुछ लोगों को ஒருத்தருக்கும் ஒரு ஒன்னொன்னு உருக்கு வச்சிருக்கிறாரு. कुछ लोगों को कुछ गलाने का तरीका रहता है। சிலவங்களை பொருளாதாரத்தை உருக்குவாரு பாருங்க, किसी को व्यवस्था को, சிலவங்க சரீர ஆரோக்கியத்துல உருக்குவாரு பாருங்க, किसी को शरीर की चंगाई, பிள்ளைகளை வச்சு உருக்குவாரு பாருங்க, कुछ लोग रख के ஏன் வீட்டார வச்சு உருக்குவாரு பாருங்க, சொந்தக்காரனை வச்சு உருக்குவாரு பாருங்க. அவருக்கு தெரியும் யாருக்கு எந்த உருக்கு வேணும்னு, யார பசும் பொண்ணா எடுக்க விரும்புகிறாரோ इसको चौके सोने के रूप में उठाना चाहते हैं, அவர்களை உருக்கத்தாங்க செய்வாரு. गलाना ही चाहिए। அல்லேலூயா. हालेलुया। ஆனா लेकिन சேதாரம் சேதம் உண்டு ஆகாது. நல்ல அல்லேலூயா, कोई नुकसान नहीं पहुंचेगा। அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை தானியேலா பார்த்தாருனா, परमेश्वर आपको दानियेल के रूप में நான் எப்போதும் சொல்லுததான், मैं हमेशा कहता हूँ ये ஆண்டவர் தானியேலா பார்த்தாருனா, परमेश्वर दानियेल के रूप में உங்களுக்கும் எனக்கும் பாதுகாப்பான இடம் சிங்க கவிதான். आपका हमारा सुरक्षित जगह सिंह के महान है। எல்லா இடமும் சிங்கம் ஏறி நிக்கா. सब जगह में सिंह उठा है, खड़ा है ना। அதே மாதிரி इसी प्रकार சாத்ராக் ஆபேத்நேகோவ ஆண்டவர் பார்த்தாருனா, शाद्रक मेशक अबेदnego को परमेश्वर देखे तो நல்ல சில்லா இருக்கிற இடம் 7 மடங்கு அக்கினியா தான் இருக்கும். वो एकदम ठंड भरा जगह 7 गुना अग्नि का भट्टी है। ஆனா சிங்க கவியோ वो सिंह के महान होने दो, இல்லாவிட்டால் அந்த சிங்கமோ बोले कि वो शायद वो सिंह होने दो, ஒன்று நம்மை சேதப்படுத்தாது. कोई ஹல்லேலூயா, पानी नहीं पहुंचेगा। ஹல்லேலூயா. हालेलुया। பிரதர், भाई எனக்கு சிங்கம் இல்ல, मुझे कोई सिंह भी नहीं है, அக்கினி இல்ல, आग की भट्टी भी नहीं है, நான் சூப்பரா இருக்கிறேன் मैं तो एकदम मजे से रहता हूँ। அப்படின்னா நீங்க டேஞ்சர் ஜோன்ல இருக்கிறீங்க. मतलब आप खतरा के क्षेत्र में है, உடனடியாக கர்த்தரிடத்தில் அணுகவும். जल्दी से परमेश्वर के संपर्क करो। அல்லேலூயா, हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर लोगों, பெங்களூர்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் இருக்கிறார். बेंगलुरु में मुझे पता है அவர் कि வைஃப் रहते சொல்லுவாரு, हैं। मैं भाई के पति से எவ்வளவு முடியுமோ கொஞ்சம் பைபிள் வாசி, கொஞ்சம் அது பண்ண, அப்படி இருந்துக்க. जितना होगा उतना बाइबल पढ़ना, ऐसे ही रह அதாவது जाना। பொண்ணா அப்படி இருந்துக்க. वो ऐसे ही व्यक्ति கூட பண்ண போன ज्यादा करने गई, உன்னை உருக்குன்னு உருக்கிடுவாரு நேரம். मुझे गला देने का அவர் पता என்கிட்டயே சொல்றாரு அப்படி. है। मुझसे ऐसा बताते हैं। அல்லேலூயா, हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। என் அன்பான தேவ பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर लोगों, என்ன வந்தும் चाहे कुछ भी आ जाए, எதுவும் நம்மள சேதப்படுத்தாதுன்னு कोई भी हमें விசுவாசிக்கிறீங்க. हानि नहीं पहुंचाने का विश्वास करेंगे। ஏன் தெரியுமா? क्यों पता है? அவருடைய கரத்தில் இருக்கிறோம், उनके हाथों में பசும் பொன்னாய் மாறிக்கொண்டு இருக்கிறோம். चौके सोने की प्रक्रिया में है। அதான் அவர் சொல்றாரு, इसलिए कहते हैं என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாலே मुझे बल करने वाला எனக்கு मसीह से எல்லாம் சுய பலன் உண்டு. सब कुछ करने में मुझे बल है। அல்லேலூயா. हालेलुया। யாக்கோபு 1:2-3 வாசிங்க பார்க்கலாம். याकूब को तो पहला दे, दूसरा और तीसरा वचन पढ़ेंगे। யாக்கோபு 1:2-3. என் சகோதரரே, ஆ. நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும்போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும். எப்படி இருக்கணுமா? कैसा? பொறுமை धीरज। உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். எப்படிங்க? कैसा? எப்படிங்க? कैसा? அந்த உருவாக்குற ப்ராசஸ்ல वो बनने का प्रक्रिया में பொறுமையா இரு, एकदम धीरज से சந்தோஷமா இரு. आनंदित रहना, ஏன்னா ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாது. कोई भी हानि नहीं पहुंचाएगा। எவ்வளவு நல்ல ஒரு இது கொடுக்கிறாரு பாருங்க. इतना अच्छा एक वचन बताते हैं। அல்லேலூயா. हालेलुया। இது வரைக்கும்
இதுவரைக்கும் अभी तक இந்த உருக்குற இந்த பாதையில ये गलाने का इस रास्ता में முறுமுறுத்தவங்க எல்லாம் கொஞ்சம் வாயை திறந்து சிரிங்கோ. कुड़कुड़ाने वाले सब जरा मुंह खोल இதுதான் के பைபிள் கத்து கொடுக்கு. यही वचन का बताता है புலம்பிக்கிட்டே இருந்தா இன்னும் உருக்குவாரு. कुड़कुड़ाते रहते और गलाएंगे சரி நான் இது முடிக்கணும். ये समाप्त करना है ரோமர் 8:28 வாசிங்களே. रोमी तो 8वां अध्याय 28 वचन पढ़ेंगे அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி ம். அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். हले चिदन जी அவரிடத்தில் அன்பு செலுத்துறீங்களா? उनसे प्रेम रखते हैं அப்போ क्या வசனம் சொல்றது எல்லாம் எனக்கு நன்மைக்கு தான் நடக்கும். वचन அல்லேலூயா कहता है, सब कुछ भलाई में ही होगा। அல்லேலூயா. हालेलुया। அது என்ன உருக்கு பாதாயெல்லாம் எனக்கு அது நன்மை. वो शायद गलाने कोई भी रास्ता हो मेरे लिए सब भलाई 2 கொரிந்தியர் 4:8-9 வாசிங்க. दूसरा चौथा अध्याय 8 पढ़ेंगे நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை. நல்ல கவனிங்க. अच्छे ध्यान दीजिए நெருக்கப்பட்டும் क्लेश तो भी ஒடுங்கி போவதில்லை. संकट में नहीं ஆ, पड़ेंगे அப்புறம் கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை. மனம் முறிவடையதில்லை. निराश नहीं होंगे ஆ, துன்பப்படுத்தப்பட்டும் ஆ. கைவிடப்படுகிறதில்லை. ஆமென். ஆ. आमीन கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கீழே தள்ளப்பட்டும் नीचे गिराए जाते तो भी மடிந்து போகிறதல்ல. नाश नहीं होते இந்த வசனத்தை इस वचन को விசுவாசமா போய் विश्वास के साथ जाकर கர்த்தருக்கு நேராக கையை நீட்டி சொல்லணுங்க. परमेश्वर हाथ उठाकर बोलना है நான் கீழே தள்ளப்பட்டு நான் மடிந்து போகல. मैं नीचे गिराए गया तो भी नाश நான் नहीं हुआ துன்பப்பட்டு நான் கைவிடப்படல. मैं सताए हुआ फिर भी त्याग नहीं Yeah. किया आमीन நான் அவருடைய கரத்துல இருக்கிறேன். मैं उनके हाथों में है எபிரி 12:29 சொல்லுது इब्रानी के 12वां अध्याय 29 वचन कहता है அவர் பட்சிக்கும் அக்கினியா. वो भस्म करने वाला आग है நான் யோசிச்சுட்டு இருந்த ஆண்டவரே मैं सोच रहा था நீர் परमेश्वर அன்புள்ளவர் அல்லவோ, तू तो प्रेम के நீ प्रेमी ஏன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறீரு? तो आप क्यों भस्म करने वाला आग है அந்த அழுக்க உருக்க தான் அவர் அந்த அக்கினியா இருக்காரு. उस गंदगी को गलाने के लिए वो भस्म அந்த பாவம் எனும் அழுக்க உருக்க தான் அவர் இருக்கிறார் அக்கினியா. पाप की गंदगी को गलाने के लिए भस्म की अग्नि है எரேமியா 23:29 சொல்லுது यिर्मयाह की किताब 23 अध्याय அவருடைய வார்த்தை அக்கினியா இருக்கிறது. उनका वचन अग्नि ஒன்னு है அவரே அக்கினியா இருக்கிறார், एक तो खुद अग्नि है இரண்டாவது வார்த்தையும் அக்கினியா दूसरा இருக்கிறது. वचन भी अग्नि है வசனம் சொல்லுது वचन का யோவான் 15:3 ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் கேட்ட என் வார்த்தையின்படி நீங்கள் சுத்தமாயிட்டீங்க. आप लोग ने सुना मेरा वचन के अनुसार आप लोग सब शुद्ध हो அதாவது मतलब ஒன்னா நீங்க இருந்தீங்க, आप लोग सोना ஒன்னு थे நான் உருக்குனேன், आप लोग गला அதனால என்னுடைய நியமங்களை கற்றுக்கொண்டீங்க, इसलिए मेरे विधियों को सीख இந்த लिया। வார்த்தைகளை கேட்டுட்டீங்க, ये सब वचन को सुन இப்போ लिए உங்களை பசும்பொன்னாய் நான் மாத்த போதுமானவராய் இருக்கிறேன். अभी आपको चौकस होने में बदलने में काफी हूँ அல்லேலூயா. हालेलुया என் அன்பான தேவ பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर இந்த लोगों ப்ராசஸ்ல ये प्रक्रिया में பொண்ணுல இருந்து பசும்பொன்னா மாறிக்கொண்டிருக்கிற இந்த ப்ராசஸ்ல सोना से चौकस होने में बदलने की அநேகர் प्रक्रिया में நம்மளை ஏனெல்லாம் செய்யலாம், कुछ लोग तुच्छ मानेंगे மஜாக் பண்ணா தேते. कुछ मजाक बना सकते हैं என் அன்பான தேவ பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर ஜெபிக்கிற அவனுக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை? प्रार्थना करने वाले क्यों इतना परेशानियां சிலவங்க சொல்லுவாங்கல்ல, कुछ लोग बोलते हैं ना இந்த காதுல வாங்கி एक कान में लेकर இந்த காதை என்ன செஞ்சிடணுமா? एक कान में क्या करना நான் சொல்லட்டா, मैं बताऊं क्या இந்த காதுல முதல்ல வாங்கியே செய்யாதீங்க. एक कान में पहला ले ही मत அல்லேலூயா. हालेलुया இங்க வாங்கினா பிரச்சனை, एक कान में लेगा நீ காதுல வாங்காதீங்க. लो ही मत ना ஏனா क्योंकि பசும்பொன்னு ஆன பிறகு चौकस होने बनने உடன்படிக்கை பட்டியல உங்களை வைப்பாரு பாருங்க, संधि के ऊपर आपको रखेगा देखो அதுல அவர் பிதா மகிமை இறங்கி வருவாரு பாருங்க. पिता का महिमा उतर के आएगा देखो உங்க காது கேட்க பேசினவெல்லாம் வெளியே நின்று தான் ஆசரிப்பு கூடாதுக்கு வெளியே தான் நின்று பார்த்துக்கிட்டு आपके இருக்கணும். कान सुनने के लिए जो बातें कह रहा सब आप मिला पड़ता है बाहर खड़ा होकर देखेगा அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया என் அன்பான தேவ பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर लोग யோபு 23:10 சொல்லுது. अय्यूब का गीता अध्याय 23 अध्याय 10 வாசிப்பா அந்த ஒரு வசனத்தை மாத்திரம். ஆனாலும் ம். நான் போகும் வழியை அவர் அறிவார். ம். அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன். இதுல इसमें இங்கிலீஷ் ஈஸி டு ரீட் வெர்ஷன்ல इंग्लिश में इजी टू रीड वर्ड्स का अनुवाद में நாம் பொன்னாக விளங்க அவர் எழுதல, मैं सोना के बदलूं और नहीं நான் ஒரு बोलूंगा பசும்பொன்னா பியூரஸ் கோல்டா நான் வருவேன்னு मैं எழுதுறாரு. चौका सोना निकलूंगा और क्या बताता है அல்லேலூயா. हालेलुया ஆசரிப்பு கூடாரத்துல मिला पड़े तंबू में பொண்ணு வர முடியாது. सोना आ नहीं सकेगा மகா பரிசுத்த ஸ்தலத்துல महापवित्र स्थान में பசும்பொண்ணுக்கு மாத்திரம் தான் வேலை. सिर्फ चौके सोना का ही काम है பரிசுத்த ஸ்தலத்துல पवित्र स्थान में இந்த வெள்ளி வெங்கலம் சாந்தி ये பித்தளை चांदी पीतल இது எல்லாம் இருக்கும். ये सब रहेगा ஆனா மகா பரிசுத்த ஸ்தலத்துல लेकिन महापवित्र स्थान में பசும்பொண்ணு மாத்திரம் தான் இருக்கையா. चौके सोना ही रहेगा டெஸ்ட் வந்தா தான் பாஸ் பண்ண முடியும். परीक्षा आएगा तो उनमें आप दाना? पास होगे
உண்மைதானா? सच है ना? அல்லேலூயா. हालेलुया। என் அன்பான தேவ பிள்ளைகளே, मेरे प्रिय प्रभु, நாமுடைய கரத்தில் இருக்கிறோம். हम उनके हाथों में हैं। ஏதும் நம்ம சேதப்படுத்தாது. कोई भी हानि नहीं पहुंचाएगा। என்ன வந்தாலும் சம்பாளிக்கலாம். कुछ भी आएगा तो भी संभाल ஏன்? लेंगे। क्यों? அவருடைய கரத்தில் இருக்கிறோம். हम उनके हाथों में हैं। ஆண்டவர் சொன்னார், ஒருவனும் என் கையிலிருந்து உன்னை பறித்து கொள்ளவே முடியாது. परमेश्वर बोला कोई भी मेरे हाथों से छीन नहीं पाएगा। No one can snatch you from my hand. ஆண்டவர் कोई சொன்னார். नहीं मेरे हाथ से छीन सकेगा ऐसा। அல்லேலூயா. हालेलुया। ஒரு கடினமான நாட்கள் தான். एक कठिन दिनों है। ஆனால் लेकिन அவருடைய கரத்திலே பசும் பொன்னாய் மாறிக்கொண்டு இருக்கிறேன் என்ற உணர்வு लेकिन எப்போதும் उनके हाथ में இருக்கட்டும். चौके सोने बदलता हो कि होश हमारे अंदर रहने का है। எப்பவும் அந்த ஞாபகத்தில் இருக்கட்டும். उस ध्यान हमेशा रहने दो। அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பொன் எதற்குன்னு அடையாளம் என்று அடுத்த வாரம் பார்க்க ये போகிறோம். सोना किसका निशान है अगले हफ्ते हम கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். आंखें बंद करके प्रार्थना करेंगे। அன்பின் பரலோக பிதாவே, प्यारे स्वर्गीय पिता, ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். परमेश्वर आपके बच्चों के लिए हम प्रार्थना எங்களுக்காக ஜெபிக்கிறோம். हमारे लिए प्रार्थना करते நாங்கள் நடந்து வருகிற பாதை ஆண்டவரே கண்ணீர் நிறைந்த பாதைகள், जो चल के आ रहे हो रास्ता एक பல பிரச்சனைகள் நிறைந்த பாதைகள். सारी परेशानियां समस्या என்னோடு பேசி இருக்கிறீங்க. हमारे साथ बातें की அவருடைய கரத்தில் வந்தா उनके हाथों में आ गया அது பசு பொண்ணு தான் வர முடியும். वो चौके सोना ही आ सकता அவர் அதை உருக்கி உருக்கி பசும் பொன்னாய் மாற்றுவார். गला गला के चौके सोना வெறும் பொன்னாய் இருந்தா, सिर्फ सोना வெறும் ரட்சிப்பின் அனுபவத்தில் இருந்தா, उधर के अनुभव में रहेंगे வெறும் மோசையின் கையில தான் இருக்க முடியும். मूसा के हाथों में रहेंगे ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள வரணும்னா, मिलापड़ तंबू के अंदर आना அந்த உடன்படிக்கை பட்டியின் மேல வரணும்னா, वो संधु के ऊपर आना தேவன் என் மேல் மகிமையா வீட்டிருக்க விரும்பினா परमेश्वर महिमा से मेरे ऊपर நான் பசும் பொன்னாய் மாறணும் என்று சொல்லி मैं चौके सोना बदलना எங்களோடு பேசினீரே. हमारे साथ बातें की உம்முடைய பலத்த கரத்துக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம். आपके सामर्थ्य पर உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, आपके वचन कहता है ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது. कुछ भी तुझे हानि नहीं पहुंचाएगा। ஆண்டவரே, परमेश्वर இந்த கடினமான பாதையில इस कठिन रास्तों நான் में தனிமையாய் அல்ல, मैं अकेला नहीं நீங்க हूँ। என்னோடு வர்றீங்க. आप मेरे साथ நீங்க आ रहे என்னோடு हैं। வர்றீங்க. आप मेरे साथ आ என்னை रहे பசும் பொன்னாய் மாற்றிக்கொண்டே இருக்கிறீங்க. चौके सोना बदलते ही रहते हैं। நாட்கள் ஒன்று வரும், दिन एक आएगा। என்னை பசும் பொன்னாய் மாற்றி मुझे चौके सोना என்னை बदलकर மகிமைப்படுத்தி मुझे महिमा அநேகருக்கு சாட்சியாய் வைக்க போறீங்களையா? कई लोगों को गवाही रखेंगे। அதற்காய் ஸ்தோத்திரம். इसलिए आपको धन्यवाद। அப்படி செய்றீங்களே, உமக்கு நன்றி. ऐसे कर रहे हैं इसलिए आपको கடைசியாக धन्यवाद। आखिरी में ஒரு சகோதரி ஜெபம் பண்ணணும்னு கேட்டிருக்கிறாங்க. एक बात அவங்க பேரு சாந்தினி. उसके नाम है அவங்களுக்கு அப்பப்போ பயம் வருதான். उसका बीच बीच में ஒரு நிமிஷம் நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். हम सब मिलकर இயேசுவின் நாமத்தினால் यीशु के नाम சொல்லுங்க, से। ஆண்டவரே நாங்கள் बोलिए, சாந்தினி यीशु के नाम சிஸ்டருக்காய் से। ஜெபிக்கிறோம். चांदनी बेटी के இங்க प्रार्थना ஜெபிக்கிற करते हैं। இந்த நேரத்துல हम लोग यहाँ पर प्रार्थना இயேசுவின் வல்லமை, यीशु का सामर्थ, இயேசுவின் வல்லமை, यीशु का सामर्थ, பரிசுத்தாவின் வல்லமை पवित्र आत्मा का இந்த सामर्थ, நேரத்துல ஐயா इस समय में மகள் மேல் இறங்கி வருவதாக, மகள் மேல் இறங்கி வருவதாக. பயப்படாதே, பயப்படாதே என்று சொல்லி அந்த சத்தம் தொனிக்கட்டும். மன காதுகளை தொனிக்கட்டும், उसके कान में ध्वनि होनी காதுகளிலே தொனிக்கட்டும். பயப்படாத, உன்னோடு இருக்கிறேன்னு தொனிக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் எல்லா மரண பயங்கள் விலகுவதாக. मृत्यु का डर இயேசுவின் நாமத்தினால் எல்லா பயப்படுத்துகிற ஆவிகள் விலகி போ. இயேசுவின் நாமத்தினால் हाथ में भाग जाए यीशु के नाम நாங்கள் से। ஜெபிக்கிறோம் ஐயா. प्रार्थना करते हैं। விடுதலை அனுப்புகிறோம். எங்க இருந்தாலும் மகள் மேல விடுதலை அனுப்புகிறோம். இயேசுவின் ரத்தத்தை கொண்டு விடுதலை. यीशु के लहू से छुटकारा। ஆண்டவரே, या परमेश्वर சாட்சிகள் நாங்க கேட்கணும். गवाही का हम सुनना உம்முடைய है। நாம மகிமைப்படணும். आपका नाम को महिमा करना அப்படி है। செய்றீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். ऐसा कर रहे हैं इसलिए आपको स्तुति हो। ஆசீர்வாதம் பலப்படுத்தும். आशीर्वाद कर दिए बल्कि இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. यीशु के नाम से प्रार्थना सुन ले अच्छे पिता। ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. हे मेरे मन यहोवा को धन्य कहा और जो कुछ मुझ में उसको पवित्र नाम को धन्य कहा। हे मेरे मन यहोवा को धन्य कहा और के किसी उपकार को ना भूलना। आमीन। ஸ்தோத்திரம்.